ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாங்கள் தொடக்கத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்தோம். மீண்டுமாய் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி 1 சாமுவேல் 30வது அதிகாரத்திலே 8வது வசனம் வாக்குத்தத்தமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம். உறுதிப்பட்டிருக்கபடியால் ஆண்டவர் இழந்ததை ஒவ்வொன்றையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மீண்டுமாய் திருப்பி தருவார். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். இதில் காணிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு விரும்பினவர்கள் நீங்கள் தேவனுக்கு காணிக்கைகளை கொண்டு செலுத்தலாம். நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து செல்ல போகிறோம். ஒரு விஷயம், எல்லாரும் எழுந்திருந்து தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய தாசன் இந்த இடத்துல வந்திருக்கிறார் ஜூப்ளின் ஜோசப் அவர்களை கரங்களை தட்டி ஒரு விஷயம் எழுந்து நிற்கலாமா? கரங்களை தட்டி நாங்கள் மீண்டுமாய் வரவேற்றுக் கொள்வோம். அமர்ந்துகளா? தேங்க்யூ. பிரைஸ் ஃபாதர். சரி, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சரி, மதிய நேரம் நீங்கள் பேசுவது உங்கள் கண்களுக்கு ரொம்ப நல்லது இல்லையா? அதனால் ஃபீல் ஃப்ரீயாக நல்லா நிறைய நீங்கள் என்ன செய்யுங்க, பேசணும். கொஞ்சம் நேரம்தான், சீக்கிரமாக முடிச்சு அனுப்பிச்சிடலாம். சரி, ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 3 காரியங்களை நம்ம இப்போ மெடிடேட் பண்ண போகிறோம். கர்த்தராகிய இயேசு சிலுவையில் சாத்தானை ஜெயிச்சிட்டார். உண்மைதானா? சொல்லுங்க. நீங்கள் நிறைய பேசுங்க, ஃபீல் ஃப்ரீ. கேட்குறதுக்கு மட்டும் இல்லை, நான் அதை ரொம்ப விரும்புவேன். முன்னாடியே நம்ம அதை பிளான் பண்ணியிருந்தால் கூட இதை கொஸ்டின் ஆன்சர் செஷனாகவே வச்சுருக்கலாம். அதனால் ஜனங்கள் நிறைய பேசுகிறத நான் விரும்புவேன். கேள்வி கேட்டு பேசுகிறத நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன். பவுல் காலத்தில் அப்படிலாம் இருந்துச்சு. அப்படிலாம் வரணும்னு நாங்கள் பிரயாசப்படுகிறோம். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டாரா? ஆமே. சரி, அப்படி நசுக்கிவிட்ட பிறகு சாத்தானால் இந்த பூமியில் எப்படி வேலை செய்ய முடியுது? எல்லாத்தையும் முடிச்சிட்டாருன்னு சொல்கிறோம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டுன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கிறச்ச சாத்தானால் இந்த பூமியில் எப்படி வேலை செய்ய முடிகிறது? ஒன்று, அதை பார்க்கணும். அடுத்து, அப்படி சாத்தான் வேலை செய்கிற போது நாம் எப்படி அதிலிருந்து நம்மை தப்புவித்துக் கொள்வது? மூன்றாவது, அதை பார்க்கணும். ஒன்று, இயேசு எப்படி சாத்தான சிலுவையில் ஜெயிச்சார்னு தெரியணும். ரெண்டாவது, ஜெயித்து விட்ட பிறகும் அவன் எப்படி வேலை செய்கிறாங்கிறத பார்க்கணும். அவன் அப்படி வேலை செய்கிற போது நான் என்ன செஞ்சு எப்படி என்னை தற்காத்து கொள்வது, எப்படி என்னை அதிலிருந்து பாதுகாத்து கொள்வது? இந்த 3 காரியங்களை தான் நம்ம வேகமாக தியானிக்க போகிறோம். சரியா? சரி, நீங்கள் கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஷார்ப் அட்டென்ஷன் கொடுக்கணும். நீங்கள் நான் கேள்வி கேட்க நீங்கள் என்ன சொல்லிகிட்டே இருக்கணும்? பதில் சொல்லிகிட்டே இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் ஷார்ப்பாக எல்லோரும் பேசணும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் உங்களுக்கே அந்த விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லா விதத்திலும் எந்த டயர்டும் இல்லாமல் இதை கேட்பதற்கு ஆவியானவர் தாமே உங்களுக்கு நிச்சயமாய் கிருபை தருவார். பிரயாசப்பட்டு வந்திருக்கீங்க இல்லையா? உங்கள் பிரயாசத்தை அப்பா கனப்படுத்துவார். சரியா? சரி, ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வாக்கியம். ஜெனசிஸ் சாப்டர் 3 verse 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்து. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நம்ம சேர்ந்து படிக்கலாமா? நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 3 verse 15. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். ஆதியாகமம் 3:15 எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க, பார்க்கலாம்.
உனக்கும் ஸ்திரீக்கும். வெரி குட், சூப்பர். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். சரி, இது இருக்கிற அந்த ஒரே ஒரு வாக்கியம், அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த ஒரு ஃப்ரேஸை தான் இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். இது உங்களை என்னையும் பார்த்து சொன்ன வார்த்தை இல்லை, சாத்தானை பார்த்து சர்ப்பத்தை பார்த்து சொன்ன வார்த்தை. சரியா? இந்த வார்த்தையை ஆண்டவர் யாரை பார்த்து பேசலை, நம்மளை பார்த்து சொல்லலை. சர்ப்பத்தின் மூலம் ஆண்டவர் பேசுகிறாரு, சாத்தானை பார்த்து தான் பேசுகிறார். சரியா? ஏன்னா நமக்கு சில நேரங்களில் ஒரு கெட்ட வழக்கம் உண்டு. என்னன்னா, வாக்கு தத்தங்கள் சொல்லும்போது நம்ம அமைதியில் இருந்துருவோம். ஏதாவது நெகட்டிவாக ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்க, ஆமாம் பிரதர், எனக்கு தான் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, இது அப்படி இல்லை. இந்த வசனம், இந்த வார்த்தை, இந்த ஃப்ரேஸ், அவர் உன் தலையை நசுக்குவாருங்கிற ஃப்ரேஸ் வந்து உங்களுக்கும் எனக்கு சொன்னதில்லை, சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு, சாத்தானுக்கு செய்தி சொல்றாரு. இல்லையா? சரி, இயேசு எப்படி சாத்தானுடைய தலையை சிலுவையிலே நசுக்கினா நம்ம ஆரம்பத்திலிருந்து தியானிக்க போகிறோம். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ட்ராவல் ஆக போகிறோம். அதனால் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக கவனிங்க. நீங்கள் பதில் பேசிகிட்டே இருங்க. ஒருவேளை உங்களுக்கு டயர்டாக ஃபீல் ஆகாது, அப்படி ஃபீல் ஆகுது, கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, செய்தி கேட்குறதுல எனக்கு சிரமம் இருக்குன்னா கொஞ்சம் நீங்கள் எந்திரிச்சு கூட நின்றுக்குங்க, தப்பே கிடையாது. எந்திரிச்சு நின்றுக்குங்க, பின்னாடி கூட கொஞ்சம் என்ன செய்யுங்க, வாக் பண்ணிக்கிட்டே கேளுங்க, அதெல்லாம் எதுவுமே தப்பு கிடையாது. சரியா? சரி, ஆதியில் என்ன நடந்தது? வார்த்தையான தேவன், நல்ல கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் நான் முக்கியம், அதை கவனமாக நான் பயன்படுத்த விரும்புகிறோம். வார்த்தையான தேவன் வார்த்தையினாலே முழு உலகத்தையும் படைத்தார், வார்த்தையினாலே பூமியை படைத்தார், வார்த்தையினாலேயே மனுஷனையும் படைத்தார். பிரதர், மனுஷனை மண்ணினால தானே பிரதர் படைச்சாரு? மண்ணினால தான் படைச்சாரு. வார்த்தையை சொல்லி தான் மனுஷனையும் படைத்தார். இல்லையா? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. வார்த்தையை சொல்லாமல் தேவன் எதையுமே என்ன செய்யலை, படைக்கலை, செய்யலை. குட். அப்போ வார்த்தையினாலே, வார்த்தையான தேவன் வார்த்தையினாலே, ஓகே, வார்த்தையான தேவன் வார்த்தையினாலே முழு உலகத்தையும் படைத்தார், வார்த்தையினாலே பூமியை படைத்தார், வார்த்தையினாலே மனுஷனை படைத்தார், வார்த்தையினாலேயே அவனை ஆளுகை செய்ய வச்சிட்டார். மனுஷன் வார்த்தையினாலேயே ஆளுகை செய்கிறான், தோட்டத்தை பண்படுத்துகிறான், பாதுகாக்கிறான். எந்த கருவிகள் கிடையாது, எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, கோடாரி கிடையாது, மண்வெட்டி ஸ்பேடு கிடையாது, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் அவனால் வேலை செய்ய முடியுது. எப்படி? அந்த விருட்சத்திற்கு தண்ணீர் பாயட்டும் அப்படின்னு ஆதாம் சொன்னால் விருட்சத்துக்கு தண்ணீர் பாயுது. அந்த அதிகாரம் அவன்கிட்ட இருக்கு. தேவன் எப்படி சகலத்தையும் வார்த்தையினாலே செய்து முடித்தாரோ, ஆதாமும் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் செய்கிறான், மாற்றுகிறான். ஏன்னா உண்டாக்கப்பட்ட இவைகள் எல்லாம் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. ஸோ ஆதாமுடைய வார்த்தைக்கு எல்லாம் கீழ்ப்படுகிறது. கொஞ்ச நாள் நல்லா தான் போச்சு. ஆண்டவர் ஆதாம்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன? ஆதியாக 2வது அதிகாரம் 15 to 17 வரைக்கும். ஜெனிசிஸ் சாப்டர் 2 from the verse 15 through 17. ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15 to 17 வரைக்கும். தேவனாகிய கர்த்தர், ஜெனிசிஸ் சாப்டர் 2 verses 15 through 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இப்ப ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொல்றாரு, ஆதாம், தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களையும் நீ என்ன செஞ்சுக்க, சாப்பிட்டுக்க. ஆனால் நீ தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமையை அறிய பண்ணுகிற விருட்சத்தின் கனியை மட்டும் என்ன செஞ்சிடாத, சாப்பிட்றாத. அதை சாப்பிட்ற நாளில் நீ என்ன ஆயிடுவேன்னு சொன்னார்? சொல்லுங்க, என்ன ஆயிடுவேன்னு சொன்னார்? வெரி குட், வெரி குட். சாகவே சா.
இப்போ முதல்ல நமக்கு சாவுனா என்னன்னு தெரியணும். டெத்துனா என்ன, ஆர் மார்டல் அப்படின்னா என்ன, சாவுனா என்னன்னு என்ன செய்யணும் தெரியணும். உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேனே, இந்த மரணம் அப்படிங்கிறதுக்கு, டெத்துங்கிறதுக்கு ஹீப்ரூவில் மூத் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. MOOT, T ஃபார் டெக்ஸஸ், T ஃபார் தமிழ்நாடு, MOOTH, மூத் அப்படின்னு சொல்லுவாங்க. MOOTH, மூத். எபிரேய பாஷையில், ஹீப்ரூவில் மரணம்ங்கிறத மூத் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இஸ்லாமியர்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த மறிக்கிறவங்களாம் மவுத் ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? மவுத் அறிவிப்பு, அரபியில் வந்து மவுத் ஆயிட்டாரு அப்படிம்பாங்க, மவுத் அறிவிப்பு அப்படிம்பாங்க. இல்லை, அந்த மூத் அப்படிங்கிறத தான் அவங்க அரபியில், ஹீப்ரூவில் மூத்து, அதை அரபியில் கொஞ்சம் மாற்றி மருவி அதை மவுத்துன்னு அவங்க சொல்கிறாங்க. சரியா? சரி, இப்போ மூத்துனா என்ன அர்த்தம், மரணம்னா என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ரெண்டு அர்த்தம் இருக்குது. நான் நேரம் கருதி இப்போ ஒன்றை மட்டும் நான் விளக்கி சொல்கிறேன். ஒரு அர்த்தத்தை மட்டும் நான் இப்போ இன்டர்பிரட் பண்ணுறோம். மரணம்னா என்ன அர்த்தம்னா பிரிந்து போவது, செப்பரேஷன். மரணம் அப்படின்னா செப்பரேஷன், பிரிந்து போவது அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க, மரணம்னா என்ன அர்த்தம்? செப்பரேஷன். சொல்லிடுங்க பார்க்கலாம், மரணம்னா என்ன அர்த்தம்? வெரி குட், செப்பரேஷன், பிரிந்து போவது அப்படின்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேனே, ரெண்டு விதமான மரணம் சொல்கிறோம். 2 types of death. ஒன்று ஸ்பிரிச்சுவல் டெத்து, ஆவிக்குரிய மரணம். இன்னொன்று ஃபிசிக்கல் டெத்து, சரீர மரணம். இல்லையா? ஆவிக்குரிய மரணம்னா என்ன? ஒரு மனுஷனுடைய ஆவியும் ஆத்துமாவும், ஸ்பிரிட் அண்ட் சோல், தேவனோடு இருக்கிற உறவை விட்டு, ரிலேஷன்ஷிப்பை விட்டு பிரிஞ்சா அது ஆவிக்குரிய மரணம். ஐ மீன், தேவனை விட்டு பிரிஞ்சிட்டா அது ஆவிக்குரிய மரணம். அதே நேரம் ஒரு மனுஷனுடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தை விட்டு பிரிந்து போனால் சரீர மரணம். ஒரு மனுஷனுடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரத்திலிருந்து வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கிறோங்க, விலகி பிரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கிறோங்க, அது என்ன மரணம்? சரீர மரணம். அதே நேரம் ஸ்பிரிட் அண்ட் சோல் தேவனோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறோங்க, அது என்ன மரணம்? ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். அப்போ மரணம்னால என்ன அர்த்தம்னா பிரிஞ்சு போறதுன்னு அர்த்தம். சரியா? மரணம்னா என்ன அர்த்தம்? பிரிஞ்சு போறதுன்னு அர்த்தம். நான் இன்னும் கூட எளிமையாக இறங்கி வரேனே, இளையகுமாரன் சம்பவம் இருக்குல்ல, ப்ராடிகல் சன் சம்பவம் இருக்கு இல்லையா? அதில் தகப்பன்கிட்ட இருந்து பாதி ஆஸ்தியை வாங்கிட்டு இளையகுமாரன் பிரிஞ்சு போயிடுறான். பிரிஞ்சு போனவே திரும்ப வர்றான். அதை அந்த தகப்பன் பார்த்துட்டு என்ன சொல்றாரு? என் குமாரன் மரித்தான், ஆனால் திரும்பவும் பிழைத்தான். அப்போ மரிச்சிட்டான்னு எப்படி சொல்றாரு? மரிச்சிட்டான்னு ஏன் சொல்றாருன்னா, தன்னோடு இருக்கிற உறவை விட்டு அவன் விலகி போனான்ல, அதைத்தான் அவர் மரணம்னு சொல்றார். தகப்பன் தன்னை விட்டு அவன் பிரிஞ்சு போனான்ல, அதைத்தான் அவர் மரணம்னு அதை ரெஃபர் பண்றார். அப்போ மரணம்னா என்ன அர்த்தம்னா, முதலாவது பிரிஞ்சு போறது, செப்பரேஷன் அப்படின்னு அர்த்தம். நீங்க சொல்லுங்க, மரணம்னா என்ன அர்த்தம்? என்ன ஆகி போறதுன்னு அர்த்தம்? பிரிஞ்சு போறது, செப்பரேஷன் அர்த்தம். இப்ப ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொல்றாரு, ஆதாம், நீ தோட்டத்தில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிச்சிடாத. நீ அதை புசிச்சிட்டீன்னா நீ என்னை விட்டு தனியா பிரிஞ்சு போயிடுவ. ஆதாம், நீ இப்போ உன்னுடைய ஆவியும் என்னுடைய ஆவியும் எப்போதும் பேசிக்கொள்ளுது. நீ நினைச்ச நேரம் என்னோடு சம்பாஷிக்கிற, நினைச்ச நேரம் என்னோட உறவாடுகிற, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற. ஆனா அந்த விருட்சத்தின் கனியை புசிச்சிட்டீன்னா நம்ம ரெண்டு பேருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் கட்டாயிரும், உறவு கட்டாயிரும். புசிச்சிடாத ஐயா, அதை புசிச்சிடாதையா. நீ என்னை விட்டு தனியா விலகி போயிருவ. ட்ரினிட்டியை விட்டு நீ தனியா பிரிஞ்சு போயிருவ. புசிச்சிடாத. யோசிச்சு பாருங்களேன், ஆதாம் மேல தேவன் எவ்வளவு நேசம் வச்சிருந்தா இந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பார். அதான் அந்த பழத்தை புசிச்சிடாதையா, அதை புசிச்சிட்டீங்கன்னா ட்ரினிட்டியிலேருந்து நீ விலகி போயிடுவையா, தனியாக பிரிஞ்சு போயிடுவேன். இல்லை, T40 வாசிங்களே இதே வசனத்தை டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ், விக்லிஃப் பைபிள் சென்டர் இருக்குல்ல, லண்டனில் இருக்குது.
ரொம்ப விக்லிஃப் பைபிள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப காலமாக டிரான்ஸ்லேஷன் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஹீப்ரு கிரீக்லாம் படித்தவங்களுக்காகவே ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்தாங்க. டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மொழிபெயர்ப்பில் வாசிங்களே, ஆதியா 2:17 16-17 வாசிங்களே. But Yahweh said to him, கர்த்தர் அவனிடத்தில் சொன்னார், You must not eat the fruit of the tree. நீ கண்டிப்பாய் அந்த விருட்சத்திலிருந்து எதையும் புசிக்க வேண்டாம். That will enable you to know what actions are good to do and what actions are evil to do. அது என்ன செய்யும்னா, இப்போ நீ நன்மை செய்யறதுக்கு மட்டும் அறிஞ்சிருக்கில்ல, அது உன்னை என்ன செய்ய வச்சிரும்னா தீமையும் சேர்த்து அறிய வச்சிரும். If you eat any fruit from that tree, அந்த விருட்சத்திலிருந்து நீ எதையாகிலும் புசித்தால், on that day, அந்த நாளிலே தானே your relationship with me will end. Your relationship with me will end. உனக்கு எனக்குமான உறவு கட்டாயிரும், புசிச்சிராத. அதான் ரிலேஷன்ஷிப் கட்டாயிரும், புசிச்சிராத. நம்ம சாகவே சாவாய் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி எடுத்துக்கிறோம்னா, என்னங்க நிறைய பேர் இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களாம் பாருங்கள், என்னங்க ஒரு பழத்தை போய் சாப்பிட்றதுக்காக செத்து போவேன்னு சொல்கிறது அவ்வளவு கடினமான ஆண்டவரா, டெரிபிள் காடா உங்கள் காடு அப்படிலாம் கேட்குறாங்க. இல்லை பிரதர், இல்லை. நமக்கு எப்படி தோணுதுன்னா, சாகவே சாவாய், செத்து போயிடுவா பத்துக்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர். ஆண்டவர் அந்த வார்த்தையை நம்ம மேலே வச்ச கோபத்தில் சொல்லலை, நம்ம மேலே வச்ச நேசத்தில் சொன்னார். ஐயா, அதை புசிச்சிடாத. அதை புசிச்சிட்டின்னா நீ என்னை விட்டு ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகி போயிடுவேன். ட்ரினிட்டியை விட்டு நீ தனியாக பிரிஞ்சு போயிடுவேன். அதுக்கப்புறம் உன்னுடைய ஆவியால் என்னுடைய ஆவியோடு தொடர்பு கொள்ள முடியாது, நெருங்கி வர முடியாது, நீ கிட்டி சேர முடியாது, தனியாக போயிடுவேன். எங்களை விட்டு விலகிறாத, அதான் புசிச்சிடாத. மண்ணில் இருந்து ஒரு மனுஷனை படைச்சு அந்த மனுஷனுடைய உறவை, ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவுக்கு தேவன் விரும்புகிறார் பாருங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் முதலாவது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்ப்பது பணத்தை எதிர்பார்க்கல, பொருளை எதிர்பார்க்கல, வேற எதையும் எதிர்பார்க்கல. அவர் எதை எதிர்பார்க்கிறார்னா ரிலேஷன்ஷிப்பை எதிர்பார்க்கிறார், உறவை எதிர்பார்க்கிறார். இந்த ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை இதெல்லாம் எதற்காகனா, நம்ம ஏதோ ஆவிக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்ல, அவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த உறவு இல்லை. அப்போ ஆண்டவர் இப்போ ஆதாம் மேலே வச்ச கோபத்தில் சொல்ல, ஆதாம் பழத்தை புசிச்சோன்னா செத்து போயிடுவா பத்துக்க, அப்படி சொல்லலை அவர். ஆதாம் அந்த பழத்தை புசிச்சிடாதையா, அதை புசிச்சிட்டின்னா உனக்கு எனக்குமான உறவு கட்டாயிரும், நீ தனியாக போயிடக்கூடாது. ட்ரினிட்டி, பிதா, குமாரன், ஆவியானவர் நாங்கள் இருக்கிறோம், எங்களை விட்டு நீ தனியாக விலகிடக்கூடாது, நீ எங்களோட இருக்கணும், நாங்கள் விரும்புகிறோம், ரிலேஷன்ஷிப் கட்டாயிடக்கூடாது, புசிச்சிடாத. எவ்வளவு நேசம் வச்சிருந்தா சொல்லுவார். ஆதாம் மேலே வச்ச கோபத்தில் சொன்ன வார்த்தை இல்லை, ஆதாம் மேலே வச்ச நேசத்தில் சொன்ன. உண்மைதானா? நீங்கள் சொல்லுங்கள், ஏன் அதை புசிக்க வேணான்னு சொன்னார்? ஆதாம் மேலே கோபத்தில் சொன்னாரா, நேசத்தில் சொன்னாரா? சத்தமா ஆங்கரில் சொன்னாரா, லவ்வில் சொன்னாரா? நேசத்தில் தான் நான் சொன்னார். ரொம்ப முக்கியம், நினைவில் வச்சுக்கிறேங்க. ஆண்டவர் அந்த வார்த்தையை நேசத்தில் சொன்னார். சரி, சொல்லிட்டாரா? இப்போ சாத்தான் பார்க்குறான். ஆதாம் ஏவாளு ஏதேனில் இருக்கிறார்கள். ஏதேன்னா ஈடன் மீன்ஸ் பிளசன்ட், பிளசன்ட்னு அர்த்தம். அதாவது இனிமையான ஸ்தலம், பிளசன்ட் பிளேஸ், இனிமையான ஸ்தலம்னு அர்த்தம். ஆதாம் ஏவாளு இனிமையான ஸ்தலத்தில் இருக்கிறாங்க. இதை கெடுக்கணும்னு பார்க்குறான். ஆதாம் ஏவாள் வாழ்க்கையை கெடுக்கணும், இவங்க எப்படி இனிமையான ஸ்தலத்தில் இருக்கலாம் அப்படின்னு சாத்தான் யோசிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் ஆதாமையை நான் உற்று கவனிக்கிறான். இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு அவன் என்ன செய்கிறான் பாருங்களேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும். Genesis chapter 3 from the verse 1 through 7. ஆதியாகமம் 3:1-7 வரைக்கும். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன்
தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. சரி, இப்ப சாத்தான் பார்க்கறான், இவங்க 2 பேர் வாழ்க்கையை கெடுக்கணும், எப்படி கெடுக்கலாம்னு யோசிக்கிறான். என்ன செய்யறான்? ஏவாள்கிட்ட ஒரு சர்ப்பத்தை பயன்படுத்தி ஏவாள்கிட்ட பேசுறான். என்ன கேட்கிறான் பாருங்களேன். இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களின் கனிகளையும் நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று அவர் சொன்னது உண்டோ? ஒரு கேள்வி கேட்கிறான். அல்ல கவனிங்க, சாத்தான் ஹியூமன் கைண்ட முதல்ல அவன் கேட்டது ஒரு கேள்வி, ஒரு கொஸ்டின், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலை. அவன் என்ன தான் கேட்டான்? ஒரு கேள்வி தான் கேட்டான். சாத்தான் மனுக்குலத்திடம் முதல்ல பேசினது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலை. அவன் என்ன தான் கேட்டான்? ஒரு கேள்வி தான் கேட்டான். இல்லை, நீங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டிங் வேர்ல்டுலாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க சாத்தானுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பாருங்கள், உங்களை பார்த்து முதல்ல கேள்வி தான் கேட்பான். பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு பல்வலி இருக்கிறதா? அப்படியானால் இந்த டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க. அவன் கேட்குற வரைக்கும் நமக்கு பல் வலிச்சிருக்காது. கேட்ட உடனே தான் நமக்கு தோணும், ஆமாம் பிரதர், அப்பப்போ லேசாக குறுக்குறுன்னுக்குது, அந்த பேஸ்ட் வாங்கினா சரியாயிரும்னு நினைக்கிறேன். தோணுதா? உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கிறதா? அப்படியானால் இந்த ட்ரிங்கை குடியுங்கள் சொல்கிறானா? முதல்ல என்ன தான் கேட்பான்? கேள்வி தான் கேட்பான். ஒரு கேள்வியை கேட்டு அவன் என்ன ஆன்சர் வச்சுருக்கானோ அதை பதிலாக சொல்லுவான். நீங்கள் இன்றைக்கி பாருங்கள், இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க அல்லது விசுவாசத்திலேருந்து நம்ம பிள்ளைங்களை குழப்ப நினைக்கிறவங்கெல்லாம் பாருங்கள், நம்மளை பார்த்து என்ன தான் கேட்பான்? முதல்ல என்ன தான் இதுன்னுவான்? கொஸ்டினை தான் ரைஸ் பண்ணுவான், கேள்வி. இது சாத்தானுடைய தந்திரம் இல்லை, ஸ்ட்ராட்டஜி ஆஃப் சேட்டன் இல்லை. சரி, இப்போ கவனி, கேள்வி கேட்குறானா? அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? இல்லை அப்படிலாம் இல்லை, ஆண்டவர் வந்து அந்த தோட்டத்து நடுவில் இருக்க அந்த பழத்தை தான் புசிக்க வேண்டும், அது தொடக்கூடாதுன்னு சொன்னார். அதுக்கு அவன் சொல்கிற பதிலை பாருங்கள். அதுதான் சாத்தானுடைய தந்திரம். அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாததல்லவேன்னு வேதம் சொல்லுதில்ல. அவன் எப்படி தந்திரமாக பேசுகிறான் பாருங்கள். இல்லை, அந்த பழத்தை நீங்கள் புசிச்சிட்டிங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களை மாதிரி மாறிடுவீங்க, கடவுளை தேவர்களை போல மாறிடுவீங்க. தமிழில் தேவர்கள்னு இருக்குது, பொது மொழிபெயர்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கிலீஷ் பைபிளையும் கரெக்டாக இருக்கும். பொது மொழிபெயர்ப்பில் வாசிங்க, அதிக 3-5 பொது மொழிபெயர்ப்பில் வாசிங்க. இல்லை, இங்கிலீஷ் பைபிள் பொது மொழிபெயர்ப்பில் நீங்கள் தமிழில் வந்து தேவர்களை அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது. நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. As like God. தமிழில் தேவர்களேன்னு போட்டிருக்காங்க. கரெக்டாக சொன்னால் நீங்கள் தேவனை மாதிரி மாறிடுவீங்க. இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கும் சில ஸ்டடி பைபிள்லாம். As like God, நீங்கள் தேவனை மாதிரி மாறிடுவீங்க, அது அவருக்கு நல்லா தெரியும். இதை மட்டும் ஷார்ப்பாக கவனிங்க. அவன் எப்படி ஒரு ஸ்லாங்கை யூஸ் பண்ணுறான் பாருங்க. அவருக்கு நல்லா தெரியும், நீ அந்த பழத்தை புசிச்சிட்டின்னா நீ அவர் லெவலுக்கு போயிடுவ, நீ ஆஸ் லைக் காட், அவரை மாதிரி நீ மாறிடுவ, அது அவருக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சுதான் உன்னைய புசிக்க வேணான்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன சொல்ல வர்றான்? நீ அவர் மாதிரி மாறுறது அவருக்கு பிடிக்கல. அவர் லெவலுக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாருப்பா.
பாவம் நீனு உன்னை அடிமையாகவே வச்சிருக்காரு. அவர் ரொம்ப டெரிபிளான காடு இல்லை. உனக்கு ரைட்ஸ் இல்லை, ஃப்ரீடம் இல்லை, உனக்குன்னு ஒரு டிசையர்ஸ் இல்லை, உன்னை அடிமை மாதிரி வச்சிருக்காரு பத்தியா. அவர் அவ்வளவு கொடூரமானவர் இல்லை, அவ்வளவு சர்வாதிகாரிப்பா அவர். பாவம் உன்னை இப்படி வச்சுட்டார் பத்தியா. அவருக்கு நல்லா தெரியும்யா நீ அவர் லெவலுக்கு போயிருவ, அதனால தான் புசிக்க வேணான்னு சொல்லிட்டாரு. எப்படி பேசுறான் பாருங்க. தேவனை ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு ஒரு நெகட்டிவ் சென்ஸை கிரியேட் பண்றான் பாருங்க. இல்ல தேவனை எப்படி போர்ட்ரேட் பண்ணி காட்டுறான் பாருங்களேன். இப்ப ஆண்டவர் எதனால அந்த பழத்தை புசிக்க வேணான்னு சொன்னாரு? எது கெட்டக்கூடாது? ஆதாமுக்கும் தேவனுக்குமான எது 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 கெட்டக்கூடாது? ரிலேஷன்ஷிப் கெட்டக்கூடாதுன்னு சொன்னாரு. இதை கோபத்தில் சொன்னாரா, நேசத்தில் சொன்னாரா? நேசத்தில் தானே சொல்றாரு, அக்கார்டிங் ஹிஸ் லவ்ல தானே சொல்றாரு. ஆனா அவன் என்ன செய்யறான் பாருங்க, அந்த நேசத்தை மறைச்சு எப்படி ஆண்டவரை ஒரு வில்லனை மாதிரி அப்படியே காட்டுறான் பாருங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படிதான் காட்டுறான் சாத்தான். இல்லை, நெகட்டிவ் சென்ஸை கிரியேட் பண்ணுறான். நான் ரொம்ப சிம்பிளாக இறங்கி வர்றேன், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். சாத்தான் பார்க்குறான், என்ன ஆதாமு ஏவாளும் பழத்தை புசிக்காமல் இருக்காங்க. ஏன் புசிக்கலை? யார் சொன்ன வார்த்தையை நம்பி இருக்காங்க? சொல்லுங்கள், யார் சொன்ன வார்த்தையை நம்பி பழத்தை? ஆதாமு ஏவாளும் சாத்தான் பேசுகிற வரைக்கும் பழத்தை என்ன செய்யலை அவங்க? அந்த அந்த நன்மை தீமை அறிவித்த பழத்தை என்ன செய்யலை அவங்க? புசிக்கலை. ஏன் புசிக்கலை? யார் சொன்ன வார்த்தையை நம்பி இருக்கிறாங்க? கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி, கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் நம்பி இருக்காங்க. அப்போ அவன் பார்க்குறான், ஓ கர்த்தரையும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி தான் நீ சாப்பிடாம இருக்கியா? அப்போ உன்னை சாப்பிட வைக்கணும்னா நீ முதல்ல யாரை நம்பக்கூடாது? கர்த்தரை. சொல்லுங்க, யாரை நம்பக்கூடாது? கர்த்தரை நம்பக்கூடாது. அப்போ கர்த்தரை நம்பாமல் இருக்கணும்னா அவரை பற்றி தப்பு தப்பாக பேசுவோம். கர்த்தரை குறித்த தவறான போர்ட்ரேட்டை கிரியேட் பண்ணுவோம். ஆண்டவரை குறித்த தவறான காரியங்களை அவனுக்குள்ள இன்புட் பண்ணுவோம். இப்ப ரொம்ப சிம்பிள் தானே. அதாவது அவன் தேவன் கெட்டவர் அப்படின்னு டைரக்டா சொல்லலை, அதை இன்டைரக்டா பேசுறான் பாருங்க. இந்த பாரு, அவரு உன்னுடைய வெல்விஷர்லாம் இல்லை, நீ அவர் லெவலுக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அதனால தான் உன்னை அவர் காலு கீழேயே போட்டு மிதிச்சு வச்சிருக்காரு. நீ அந்த பழத்தை புசிச்சா அவர் லெவலுக்கு போயிடுவோன்னு அவருக்கு தெரியும்யா, அதனால தான் உன்னை சாப்பிட வேணான்னு சொல்லிட்டாரு. எப்படி ஆண்டவர் மோசமான ஆளா இருக்கார் பத்தி. அவர் ரொம்ப நல்லவர் இல்லை, அவர் நல்லவரே இல்லை, அவர் கெட்டவர். இதை டைரக்டா சொல்லலை, இன்டைரக்டா பேசுறான். சுத்தி 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 வர்றான். இல்ல, அவருக்கு தெரியும் நல்லா நீ பழத்தை புசிச்சினா அவர் லெவலுக்கு போயிருவ, அதனால தான் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டாரு. எப்படி பேசுறான் பாருங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்றேனே. இப்போ நான் சொல்றேன், பிரதர் இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணுங்க, உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். நான் சொல்றேன், நீங்க இதை ரெடி பண்ணுங்க முதல்ல அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க இப்போ என்னை நல்லவரா பார்த்தீங்கன்னா நான் சொல்றபடி நீங்க என்ன செய்வீங்க? செய்வீங்க. ஜூப்ளி பிரதர் நல்லவருங்க, அவர் கரெக்டாக தான் சொல்லுவார், நம்ம நல்லவன் சொல்லுவார், அவர் சொல்கிறத செய்வீங்க. இதே இது நீங்கள் என்னை கெட்டவராக பார்க்குறீங்கன்னு வைங்க, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க. சிம்பிள். ஃபெய்த் இருந்தால் தான், நீங்கள் என்னை நல்லவராக பார்த்தா தான் உங்களுக்கு ஃபெய்த் இருக்கும். ஃபெய்த் இருந்தால் தான் நீங்கள் கீழ்ப்படுவீங்க. நீங்கள் என்னை கெட்டவனாக பார்த்தீங்கன்னா என் மேலே உங்களுக்கு என்னவே இருக்காது, ஃபெய்த்தே இருக்காது. அடுத்து ஃபெய்த் இல்லைன்னா டிஸ்ஒபீடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுதான் தியாலஜியே, ஹோல் பைபிளுடைய இறையியல் இதுதான். அதனால தான் அவரை விசுவாசிக்கிறவன் கர்த்தர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ சாத்தான் பார்க்குறான், நீ கர்த்தரை நம்பி தானே பழத்தை புசிக்காமல் இருக்கிற, சரி அப்போ கர்த்தரை நம்பாமல் நீ இருக்கணும்னா என்ன செய்யறது? அவரை குறித்து தப்பு தப்பாக பேசுவோம். முதல் பாவம் என்ன தெரியுமா? பழத்தை சாப்பிட்டது முதல் பாவம் இல்லை, முதல் பாவமே இவர்கள் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை விட்டு விட்டார்கள். கர்த்தர் மேலே வச்ச நம்பிக்கையை விட்டுட்டு தான் போய் பழத்தை சாப்பிட்றாங்க இல்லையா? அப்போ இதை சாத்தான் அவங்க விசுவாசத்தை கெடுக்கிறான். அதனால தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இயேசு எல்லா இடத்துலையும் போன உடனே முதல் கேள்வியை என்ன, சாத்தானுடைய குறி
கீழ்ப்படியாமைக்கு கொண்டு போகணுங்கிறது இல்லை, அது அப்புறம், அது ரெண்டாவது. அது இல்லைன்னு நான் சொல்லலை, அது ரெண்டாவது. சாத்தானுடைய முதல் குறி என்ன தெரியுமா? நம்முடைய விசுவாசம். ஆதாம் ஏவாளுடைய ஃபெய்த்தை காலி பண்ணா. ஆதாம் ஏவாள் தேவன் மேலே வச்சிருந்த விசுவாசத்தை காலி பண்ணா. உண்மைதானா? இந்த தேசத்தில், இங்கிலாந்து தேசத்தில் எல்லாமே இருக்கு. என்ன இருக்கு? மில்லியன் டாலர் வேல்யூ உள்ள சர்ச்சஸ் இருக்கு, ஆட்கள் இருக்காங்க, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, படை இருக்கு, அதிகாரம் இருக்கு, பாப்புலாரிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஜனங்களுக்குள்ள தேவன் மேல என்ன இல்லை? ஃபெய்த் இல்லை. சாத்தானுடைய குறி உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய பிள்ளைகளின் விசுவாசம். விசுவாசம். அதனால இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வரும் காலத்தில் எதை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பேனோ. கேட்டாரா? பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எதை காத்து கொண்டேன்? அது எப்படி? அவர் பரிசுத்தத்தை காத்து கொண்டேன் தானே சொல்லணும், ஜபத்தை காத்து கொண்டேன் தானே சொல்லணும். அதெல்லாம் முக்கியம்தான், பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும், நான் வேணான்னு சொல்லலை. பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்ள முடியும்? விசுவாசத்தை காத்து கொண்டால்தான் பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும். அப்ப சாத்தானுடைய குறி நம்முடைய என்னது? சத்தமா சொல்லுங்க, என்னது? விசுவாசம். ஆதாம் ஏவாளுடைய பாவம் முதல் பாவம் போய் பழத்தை புசிச்சது கிடையாது. ஏன் புசிச்சாங்கன்னா, யார் மேல வச்ச நம்பிக்கையை விட்டுட்டாங்க? கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கையை விட்டாங்க. காரணம் யாரு? இந்த சாத்தான் பையன். சரி, இவன் என்ன செஞ்சான்? எப்படி இதை சாதிக்கிறான் அவன் பாருங்களேன். அவன் எவ்வளவு நிதானிச்சு பார்க்குறான் பாருங்க. அவன் காரியத்தை எவ்வளவு நிதானிக்கிறான் பாருங்க. சாத்தான் பார்க்குறான், என்ன நடக்குதுங்க? ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் இருக்கிறாங்களா? சரி, இதை கெடுக்கணும். எப்படி கெடுக்கிறது? இங்கே என்ன நடந்திருக்கு? வார்த்தையான தேவன் வார்த்தையினால முழு உலகத்தை படைச்சிருக்கார், வார்த்தையினால பூமியை படைச்சிருக்கார், வார்த்தையினாலேயே மனுஷனை ஆளுகை செய்ய வச்சுட்டார். ஓகே, இங்க எல்லாமே வார்த்தையினால நடந்திருக்கு. ஸோ ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னாலும் வார்த்தையினால தான் கெடுக்க முடியும். ஒரு சர்ப்பத்தை பயன்படுத்துறான், ஒரு பாம்பை யூஸ் பண்றான். யூஸ் பண்ணி தேவனை குறித்த நெகட்டிவ், நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பாம்பை வச்சு ஆதாம் ஏவாளுக்கு மரணத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறான். ஒரு பாம்புனால, ஒரு ஸ்னேக் சர்பன்ட்னால ஒரு மனுஷனுக்கு மரணம் வரணும்னா என்ன செய்யணும்? அந்த பாம்பு போய் அந்த மனுஷன் என்ன செய்யணும்? கொத்தணும், கடிக்கணும், தீண்டணும், பைட் பண்ணணும். ஆனா ஆதாம் ஏவாள பாம்பை வச்சு கடிக்க வைக்கல, பாம்பை வச்சு பேச வைக்கிறான். ஏன்? இங்க எல்லாமே, எவ்ரிதிங் இங்க எல்லாமே வார்த்தையினாலேயே நடந்திருக்கிறது. ஸோ வார்த்தையை வச்சுதான் இவங்க விசுவாசத்தை கெடுக்க முடியும்னு சொல்லி ஆதாம் ஏவாளுடைய விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு பாம்பை வச்சு அந்த வார்த்தைகளை பேசி 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 கெடுக்கிறான். ஒரு மனுஷனுக்கு பாம்புனால மரணம் வரணும்னா பாம்பு போய் கடிச்சு விஷத்தை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணணும், இல்லை? ஆனா இங்க பாம்பை வச்சு கடிச்சு விஷத்தை அனுப்பல, பாம்பை வச்சு பேசி பேசியே விஷத்தை கக்குறான். கவனிங்க, முக்கியமான வார்த்தை. பாம்பை வச்சு கடிச்சு பாய்சனை உள்ள அனுப்பல, வெண்டரை உள்ள கடிச்சு அனுப்பல. எப்படி அனுப்புறான்னா, வார்த்தை வடிவத்திலேயே அனுப்புறான். வார்த்தையில பேசி 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 பேசியே என்ன செய்யறான்? விஷத்தை கக்குறான். நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, ஆள் பார்க்கறதுக்கு தான் நல்லா தெரிவாரு, ஆனா பேசுற வார்த்தை ஒன்றும் விஷம். சொல்றாங்களா? இப்ப ஆதாம் ஏவாள் மேல சர்ப்பத்தை பயன்படுத்தி விஷம் நிறைந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறான். ஆதாம் ஏவாளும் தேவன் சொன்ன முக்கியமான ஸ்டேட்மெண்ட், நல்லா கவனிங்க. ஆதாம் ஏவாளும் தேவன் சொன்ன நேசத்தின் வார்த்தைகளை மறந்தார்கள். சாத்தான் சொன்ன அந்த விஷம் நிறைந்த வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள், அதையே நம்பினார்கள், அதையே பேசினார்கள், அதன்படியே செயல்பட்டார்கள். விளைவு மரித்து போனார்கள். இல்லை? அப்ப சாத்தான், நல்ல கவனிங்களே, சாத்தான் தேவனை பற்றிய, இப்ப நீங்க சொல்லுங்க
நீங்கள் எனக்கு சிம்பிளாக பதில் சொல்லுங்கள். ஆண்டவர் எதனால் பழத்தை புசிக்க வேணாம்னு சொன்னார்? கோபத்தில் சொன்னாரா, நேசத்தில் சொன்னாரா? ஆனால் இவன் அந்த நேசத்தை மறைத்து, வார்த்தை முக்கியம், நேசத்தை மறைத்து விஷத்தை கக்குறான் பாருங்க. இல்லை, ஆதாம் ஏவாளுடைய விஷத்தை, ஆதாம் ஏவாளுடைய விசுவாசத்தை எப்படி காலி பண்ணுறான்? தேவனை பற்றிய தவறான செய்திகளை சொல்கிறான். உண்மைதானா? அவன் தேவனை பற்றி சொன்ன செய்திலாம் ஒன்று நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? அவர் எதனால் பழத்தை புசிக்க வேணான்னு சொன்னார்? எது கெட்டக்கூடாதுன்னு சொல்லி? ரிலேஷன்ஷிப்பு. அதை மறைச்சிட்டு பேசுகிறான்ல. இவன் தேவனை குறித்து சொன்ன செய்தி நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? சொல்லுங்கள், நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? சொல்லுங்கள், நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? தேவனை பற்றி சாத்தான் என்ன செய்தி சொல்கிறான்? கெட்ட செய்தி, பேட் நியூஸ் தானே சொல்கிறான். அப்போ ஆதாம் ஏவாளுடைய விசுவாசத்தை சாத்தான் எப்படி கெடுத்தான் தெரியுமா? துர்ச்செய்தியை, பேட் நியூஸை சொல்லி 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 விசுவாசத்தை கெடுத்தான். அதனால தான் இயேசு பார்த்தார். நீ சாத்தானை பார்த்து சொல்கிறாரு, என் பிள்ளைங்கிட்ட என்னைய பற்றி துர்ச்செய்தியை சொல்லி சொல்லி தானே விசுவாசத்தை கெடுத்த. அதனால தான் இயேசு பிதாவை பற்றிய நற்செய்தியோடு பூமிக்கு இறங்கி வந்தார். என் பிதா நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார். என் பிதாவை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? சாத்தா தேவனை பற்றிய பேட் நியூஸை சொன்னா, இயேசு பிதாவை பற்றிய நற்செய்தியோடு பூமிக்கு இறங்கி வந்தா. இல்லை, பூமி அவர் நம்மகிட்ட சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாரு. மனுக்குலமே, எங்களை நம்பாம போய் தான் அந்த பழத்தான் புசிச்சிங்க. நாங்கள் சொன்னோம்ல உங்களுக்கு, அதை புசிக்காதீங்க, எங்களை விட்டு பிரிஞ்சிருவீங்கன்னு சொல்லி சொன்னோம்ல, எங்களை நம்பாம போய் தானே பழத்தை புசிச்சிங்க. இப்போது சொல்லுகிறோம், மனுக்குலமே, நானும் பிதாவும் உங்களை அவ்வளவாய் நேசிக்கிறோம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என் மாம்சத்தையும் இரத்தத்தையும் வாங்கி புசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் உங்களை நாங்கள் எவ்வளவாய் நேசிக்கிறோம் என்று சொல்லி. இல்லை, சாத்தா துர்ச்செய்தியை சொல்லி சொல்லி விசுவாசத்தை கெடுத்தான். இயேசு பிதாவை பற்றிய நற்செய்தியினாலே மறுபடியும் நம்முடைய விசுவாசத்தை உயிர்ப்பித்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, அப்ப சாத்தா இங்க என்ன, ஒரே வார்த்தையில் சொல்றேன், சாத்தா என்ன பண்றான்? பாம்பை யூஸ் பண்ணி விஷமான வார்த்தைகளை பேசுறான், விஷம் நிறைந்த வார்த்தைகளை கக்குறான். சொல்லுங்க, என்ன நிறைந்த வார்த்தைகள்? சத்தமா சத்தமா, என்ன நிறைந்த வார்த்தைகள்? பாய்சனபிள் வேர்ட்ஸ். சொல்லுங்க, என்ன வேர்ட்ஸ்? பாய்சனபிள் வேர்ட்ஸ் பேசி 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 ஆதாம் ஏவாளுடைய விசுவாசத்தை காலி பண்ணிட்டான், எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அப்பதான் பிதா வந்து அங்கே நிற்கிற, சர்ப்பத்தை பார்த்து பேசுற, என் பிள்ளைங்க மேல நீ விஷத்தை கக்கிட்டு இல்லை, என் பிள்ளைங்க மேல நீ விஷத்தை கக்கிட்டு இல்லை, என்னை விட்டு பிரிச்சுட்டு இல்லை. அவர் வருவார், என் குமாரன் இயேசு வருவார். அவர் வந்து உன் தலையை நசுக்குவார். தலையை நசுக்குவார்னா என்ன அர்த்தம்? தலை முக்கியம் இல்லை, பாம்புடைய தலை முக்கியம் இல்லை, தலைக்குள்ள இருக்கிற என்னது? விஷம் இல்லையா? பாம்பு அடிக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா? எதில் தான் அடிப்பாங்க? தலையில தான் அடிப்பாங்க. பாம்பை பிடிக்கிறவங்கள கரெக்டாக எதைத்தான் பிடிப்பாங்க? தலையை. ஏன்னா அப்பதான் அது யாரையும் என்ன செய்யாது? கடிக்காது இல்லையா? அப்போ தலையை நசுக்குவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வருவார், அவர் வந்து உன் விஷத்தை காலி பண்றாரா இல்லையா பாரு. என் பிள்ளைங்க மேல நீ கக்கின எல்லா விஷமுள்ள வார்த்தைகளையும் அவர் செயலிழக்க பண்றாரா இல்லையா பாரு. அவர் வந்து உன் தலையை நசுக்குவார். அப்பதான் பிதா அந்த வார்த்தையை சொல்றார். சொல்லிட்டாரா? சரி, இப்போ இயேசு எப்படி சாத்தானுடைய தலையை சிலுவையில் நசுக்குனார்னு பார்ப்போம். ஒரு சம்பவத்தின் மூலமாக நம்ம தியானிக்கலாம் வேகமாக. யாத்திராகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 4:20 எடுத்துக்கொள்ளுங்க. Exodus chapter 4 verse 20. அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். இந்த வசனத்துல தேவனுடைய கோல் அப்படின்னு இருக்கே பிரதர், அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய கோலையும் மோசே பிடித்து கொண்டு போனான்னா என்ன அர்த்தம்? இங்கே 2 விஷயம் நடந்திருக்கணும், 2 காரியம் நடந்திருக்கலாம். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. 2 லைஃபுக்கே இது ரொம்ப முக்கியமானது. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இப்போ 2 காரியம் இங்கே நடந்திருக்கணும். என்ன? தேவனுடைய கோல்னா என்ன அர்த்தம்? மோசே, ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கணும்? மோசே கையில் வச்சிருக்கிற அவனுடைய கோலை வாங்கி
அதில் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை எழுதி கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா தேவன் தன்னுடைய கைக்கோளை எடுத்து, எப்படி அவர் கற்பலகையில் எழுதி கொடுத்தாரோ அதை போல் தன்னுடைய கைக்கோளை எடுத்து வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை எல்லாம் அந்த கோலில் எழுதி அதை மோசேட்ட கொடுத்துருக்கணும். தேவன் தன்னுடைய கோலை எடுத்து கொடுத்துருக்கணும், இல்லை மோசே கையில் வச்சிருந்த கோலை வாங்கி அதில் தன் வார்த்தைகளை என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும். எது எப்படியோ தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டபடினாலே அது தேவனுடைய கோலாயிற்று. தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டபடினாலே அது தேவனுடைய கோலாயிற்று. அந்த காலத்துலலாம் இப்போ இருக்கிற மாதிரி பேப்பர்லாம் கிடையாது. இந்த சேல் டீடு போடுறாங்க, ஒரு சொத்து விற்கிறாங்க, அது ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் நடக்குதுன்னா என்ன செய்வாங்கன்னா கைக்கோலை எடுத்து தான் எழுதுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு சொத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னா என்னுடைய கைக்கோலை எடுத்து நான் இன்னாருக்கு இந்த சொத்தை எழுதி கொடுக்குறேன், எழுதி கையில் கொடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறேன், நான் உனக்கு அதை செஞ்சு தரேன்னு சொல்கிறேன்னு வைங்க, டக்குன்னு ப்ராமிஸ் கைக்கோலை எடுத்து அதில் என்னுடைய ப்ராமிஸ் எல்லாம் எழுதி கையில் கொடுத்துருவாங்க. அந்த கோல் எதை அடையாளப்படுத்துதுன்னா வார்த்தையை அடையாளப்படுத்துது. சொல்லுங்க, கோல் எதை அடையாளப்படுத்துது? வார்த்தையை. ஐசியா சாப்டர் 11:4, ஐசியா சாப்டர் 11:4. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து. தமிழ்ல வாக்கின் கோலால்னு இருக்கு, வாக்கின் கோலால் அடித்து அப்படின்னு இருக்கு. இதே நீங்க பொது மொழிபெயர்ப்பில் வாசிச்சீங்கன்னா இதே வசனத்தை ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார், நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால், அந்த கவனிங்க, வார்த்தை என்னும் கோலினால். சொல்லுங்க, என்ன கோலினாலா? சத்தமா சத்தமா சொல்லுங்க, என்ன கோலினால்? வார்த்தை என்னும் கோலினால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கோல் எதை அடையாளப்படுத்துதுன்னா வார்த்தையை. சொல்லுங்க, கோல் எதை அடையாளப்படுத்துது? தயவுசெய்து சத்தமா சொல்லுங்களேன், ஒரு சிலர் சொல்லாமல் இருக்கீங்க. கோல் எதை அடையாளப்படுத்துது? இன்னும் ஒரே ஒரு கோல் எதை அடையாளப்படுத்துது? பின்னாடி இருந்து கோல் எதை அடையாளப்படுத்துது? வார்த்தையை. பைபிளில் எங்கெல்லாம் கோல்னு வருதோ வார்த்தைன்னு அர்த்தம். நீங்கள் இப்போ சங்கீதம் 23 வாசிக்கிறோம்ல, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? கோல் தேற்றும்னா என்ன அர்த்தம்? எது தேற்றும்னு அர்த்தம்? வார்த்தை. சத்தமாக சொல்லிடுங்க. கோல் எதை அடையாளப்படுத்துது? அதுவும் யாருடைய வார்த்தையை? வெரி குட், வெரி குட். தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்து. சரியா? சரி. இப்போ மோசே தேவனுடைய கோலை எடுத்துக்கொண்டு, அதை தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமான கோலை எடுத்துக்கிட்டு எகிப்துக்கு போறார். அங்கே ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க, ஃபேண்டாஸ்டிக்காக ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 8-12. எக்ஸோடஸ் சாப்டர் 7 from the verse 8 to 12. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 8-12. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. இப்ப பாருங்க, என்னை கவனிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணம். இப்போ மோசேயும் ஆரோனும் தேவனுடைய கோலை எடுத்துட்டு எகிப்துக்கு போகிறாங்க. தேவனுடைய கோல்னா என்ன? எதை அடையாளப்படுத்துகிறது? கர்த்தருடைய வார்த்தை. சரி, போகிறாங்களா? ஆண்டவர் மோசே சொல்றார், மோசே ஆரோனுடைய கோலை எடுத்து பார்வோனுக்கு முன்னாடி போட சொல்ல. ஆரோனுடைய கோலை எடுத்துனா ஆரோனுடைய கோலை எடுத்து போட சொல்ல. உன் கோலை எடுத்து போடுன்னா ஆரோன்ட்ட சொல்லுன்னா ஆரோனுடைய கோலை போட சொல்லலை. மோசே கையில் வச்சிருக்கிற அந்த கோலை எடுத்து, தேவனுடைய கோலை யார் கையில் கொடுத்துடணும்? ஆரோன் கையில் கொடுத்துடணும். ஆரோன் அதை பார்வோனுக்கு முன்னாடி போடணும். ஏன்னா ஆரோன் தானே ஆசாரியராக போகிறார், பிரதான ஆசாரியன் அவர் தானே. த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள் ஏரன் தானே. ஸோ ஏரன் தான் அதை போடணும். இப்போ ஆரோன் எடுத்து அந்த கோலை எடுத்து பார்வோனுக்கு முன்னாடி போடுறார். போட்ட உடனே அது ஒரு பெரிய சர்ப்பமாக மாறுகிறது.
மந்திரவாதிகளும் தங்கள் தங்கள் கோல்களை போடுறாங்க, அவைகளும் சர்ப்பங்களாக மாறுது. இப்போ ஆரோனுடைய கோல் பெரிய சர்ப்பமாக மாறிச்சு இல்லை? அந்த பெரிய சர்ப்பம் மற்ற எல்லா சர்ப்பங்களையும் என்ன பண்ணிருச்சான் சொல்லுங்க? என்ன பண்ணிருச்சு? விழுங்கிட்டு திருப்பி ஆரோன் அந்த வாளை பிடிச்ச உடனே அது என்னவாக மாறுகிறது? கோலாக. சத்தமா சொல்லுங்க, என்னவாக மாறுகிறது? வெரி குட். நான் இப்போ கேள்வி கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. ஆரோன் எதை போட்டாரு? சத்தமா சொல்லுங்க, எதை போட்டாரு? சொல்லுங்க. கோலை. வெரி குட். அது என்னவா மாறுச்சு? பெரிய சர்ப்பமா. மந்திரவாதிகளும் எதை போடுறாங்க? கோல்களை. அது என்னவா மாறுது? சர்ப்பங்களா. இப்போ ஆரோனுடைய கோல் பெரிய சர்ப்பமாக மாறுச்சுல, அந்த பெரிய சர்ப்பம் மற்ற எல்லா சர்ப்பங்களும் என்ன பண்ணுச்சு? விழுங்கிட்டு திருப்பி என்னவாக மாறி விடுகிறது? இப்போ கவனிங்க, ஆரோன் கோலை போட்ட உடனே அது ஒரு பெரிய சர்ப்பமாக மாறிட்டு மற்ற எல்லா சர்ப்பங்களையும் அதனுடைய எல்லா உடம்போட, அதனுடைய எல்லா தலைகளோட, அந்த தலைகளுக்குள்ள இருக்கிற எல்லா விஷத்தோட சேர்த்து விழுங்குது. இந்த ஒரு சர்ப்பம் மற்ற எல்லா சர்ப்பங்களையும், அதனுடைய எல்லா உடம்பையும், அதில் எல்லா தலைகளையும், குறிப்பாக அந்த தலைகளுக்கு உள்ள இருக்கிற எல்லா விஷத்தோட சேர்த்து விழுங்குது. இந்த ஒரு சர்ப்பத்துக்குள்ள இப்ப எல்லா பாம்புகளின் விஷமும் உள்ள வந்துருச்சு. இந்த ஒரு பாம்பு எல்லாத்தையும் விழுங்கியிருக்கா? இந்த ஒரு பாம்புக்குள்ள எல்லா விஷமும் இருக்கு. இப்ப எல்லா விஷத்தையும் தாங்கி நிற்கிற இந்த சர்ப்பம் திரும்பவும் என்னவாக மாறுகிறது? கோலாக. அப்படி எழும்புச்சு பாருங்க. அது கோலாக எழும்புகிற போதே அதுக்கு உள்ள இருந்த எல்லா விஷமும் மறைந்து போயிற்று, எல்லா விஷமும் இல்லாமல் போயிற்று. அந்த மரத்துக்குள்ள, அந்த கோலுக்குள்ள, நல்லா கவனிங்க, அந்த பாம்பு எல்லா பாம்புகளையும் விழுங்குது, எல்லா விஷத்தையும் உள்ள இழுத்து கொண்டது. எல்லா விஷத்தையும் இழுத்துட்டு திருப்பி அது கோலா எழும்புச்சு பாருங்க. அந்த கோலுக்குள்ளேயே, அந்த மரத்துக்குள்ளேயே எல்லா விஷங்களும் மறைந்து போயிற்று, எல்லா விஷமும் இல்லாமல் போயிற்று. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதையத்தான் இயேசுவும் சிலுவையில் செய்து முடித்தார். அவர் பார்த்தாரு, என்ன நடந்துச்சு? வார்த்தையான தேவன் வார்த்தையினாலே முழு உலகத்தை படைச்சார், வார்த்தையினாலே மனுஷனை படைச்சார், வார்த்தையினாலே ஆளுகை செய்ய வச்சார். சாத்தா என்ன பண்ணா? இந்த பாம்பை வச்சு விஷம் நிறைந்த வார்த்தைகளை கக்குனா இல்லையா? அதையே அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, அதன்படி செய்தார்கள், அதையே பேசினாங்க, விளைவு மறிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இயேசு பார்த்தாரு, இந்த சர்ப்பத்தை வச்சு தானே என் பிள்ளைங்க மேலே நீ விஷத்தை கக்குன, உன் தலையை நான் எப்படி முறிச்சு காட்டுறேன் பாரு, உன் விஷத்தை நான் எப்படி இல்லாமல் பண்ணி காட்டுறேன் பாருன்னு சொல்லி சிலுவையில் இயேசு வெண்கல சர்ப்பம் போல மாறி சாத்தானுடைய எல்லா பாவங்களையும், எல்லா சாபங்களையும், எல்லா வியாதிகளையும், எல்லா அவனுடைய மரணத்தின் காரியங்களையும், எல்லா மரணத்தையும் அவர் ஜெயமாக விழுங்கினார். விழுங்கிட்டு மரித்து மீண்டும் வார்த்தையாக எழும்பினார் பாருங்க. அதோடு சாத்தானுடைய எல்லா விஷமும் முறிந்தது, எல்லா விஷமும் இல்லாமல் போயிற்று. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இல்லை, இதையே நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக இன்னொரு விதத்தில் சொல்கிறேன். சாத்தா என்ன செய்கிறான்? பார்க்குறான், என்னடா அது, இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவன் பார்க்குறான், என்னடா அது, முதலாம் ஆதாம் ஃபர்ஸ்ட் ஆடம் தோட்டத்தில் இருந்தான், அவன் மேலே விஷம் நிறைந்த வார்த்தைகளை அனுப்பினோம், அதையே பேச வச்சோம், அதன்படியே செயல்பட வச்சோம், மறிச்சிட்டான். ஓகே, அவனை மீட்க ரெண்டாம் ஆதாம் செகண்ட் ஆடம் ஜீசஸ் வந்திருக்கிறார், சிலுவைக்கு வந்திருக்கிறார். இப்போ சாத்தா பார்க்குறான், இவர் மேலே எல்லா விஷத்தையும் அனுப்பலாம், எல்லா பாவம், எல்லா சாபம், எல்லா ரோகம், எல்லா வியாதி எல்லாத்தையும் இயேசுவின் மேலே அனுப்புகிறான். ஏன்? அவனுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது சிலுவையில் இயேசுவை வாயை திறந்து நெகட்டிவாக பேச வச்சிடணும். சிலுவையில் இயேசுவை எப்படியாவது நெகட்டிவாக பேச வைக்கணும். ஏன்? அவனுக்கு தெரியுது. ஏன்னா இயேசு ஒரு வார்த்தை நெகட்டிவாக மனுக்குலத்தை பார்த்து பேசினார்னா மனுக்குலமே அழிஞ்சிரும்.
ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியுது, நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் முழுவதும் யாரிடத்தில் இருக்கிறது? மனுஷகுமாரன் இயேசுவினிடத்தில் இருக்குது. அவர் தான் சிலுவையில் தொங்கி இருக்கிறாரு. இவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா முழு ஜெனரேஷன் அழிஞ்சிரும். அப்ப நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அவனுடைய நோக்கமே என்னன்னா, இயேசுவை ஏன் இவ்வளவு சஃபர் பண்றான், இவ்வளவு ஏன் உபத்திரவம் கொடுத்தான் அவருக்கு? அவனுடைய நோக்கம் என்னன்னா, சிலுவையில் எப்படியாவது அவரை நெகட்டிவா பேச வைக்கணும். உண்மைதானே? அவரை வந்து வாயை திறந்து ஜனங்களை சபிக்க வச்சிடணும், நெகட்டிவா பேச வச்சிடணும். அதனால அவர் மேல அவ்வளவு பாவம், சாபம், ரோகம், வியாதி, மரணம் எல்லா காரியத்தையும் அவர் மேல அனுப்புறான். ஆனா அவர் என்ன பண்ணா தெரியுமா? சாத்தானுடைய எல்லா பாவங்கள், எல்லா சாபங்கள், எல்லா ரோகங்கள், எல்லா வியாதிகள், எல்லா மரணத்துக்குரிய காரியங்களையும் தனக்குள்ள ஜெயமாக இழுத்து கொண்டு திரும்ப நம்ம மேல விஷத்தை கக்காம, நல்லா கவனிங்க, சிலுவையில் இயேசு நம்மளை 4 திட்டுறா இருந்தால் திட்டி இருக்கலாமா இல்லையா? பாவி பயல்களா, நல்லா இருப்பீங்களா நீங்களா? உங்களால் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்கள், இவ்வளோ பாவமாக நீ பண்ணுவ, சிலுவையிலேருந்து இறங்கி வந்து உன்னை பேசிக்கிறேன், சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம் தானே? உண்மை தானே? ஆனால் அவர் வந்து சிலுவையில் நம்மளை குறித்து எந்த நெகட்டிவும் சொல்லாமல் சிலுவையில் எல்லா பாவம், சாபம், ரோகம், வியாதி, எல்லா மரணத்தின் காரியங்களையும் தனக்குள்ள ஜெயமாக சாத்தானுடைய எல்லா விஷத்தையும் இழுத்து கொண்டு திரும்ப நம்ம மேலே விஷத்தை கக்காம, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்லி நம்ம மேல நேசத்தை கக்கிட்டாரு. நம்மளை பாதாளத்துக்கு அனுப்புகிற தீர்ப்பு கொடுக்காம நம்மளை பரதீசுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. நம்மளை தண்டிக்கிற தீர்ப்பை கொடுக்காமல் மன்னிக்கிற தீர்ப்பை கொடுத்துட்டாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எப்ப இயேசு நம்ம மேல விஷத்தை கக்காம நேசத்தின் உச்சிதங்களை பொழிஞ்சாரோ அப்பவே சாத்தானுடைய எல்லா விஷமும் முறிந்து போயிற்று, எல்லாம் இல்லாமல் போயிற்று. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உண்மைதான். இப்போ நல்லா கவனிங்களேன், எனக்கு பதில் சொல்லுங்க. ஆரோன் எதை போட்டார்? சீக்கிரம் சொல்லுங்க. ஆரோன் எதை போட்டார்? சொல்லுங்க. கோலை என்னவா மாறிச்சு? சர்ப்பமா. அது மந்திரவாதிகளும் எதை போடுறாங்க? கோள்களை. அதுவும் என்னவா மாறிச்சு? இப்போ ஆரோனுடைய கோல் மற்ற எல்லா சர்ப்பங்களும் என்ன பண்ணிருச்சு? விழுங்கிட்டா. இப்போ இந்த ஒரு சர்ப்பத்துக்குள்ள மற்ற எல்லா சர்ப்பங்களின் விஷமும் உள்ள வந்திருக்கா? உள்ள வந்திருக்கா? இப்போ இது யாரை வேணா கடிக்கலாம். பார்வோனை கடிக்கலாம், மந்திரவாதிகளை கடிக்கலாம், ஆரோனை கடிக்கலாம், மோசையை கடிக்கலாம், அவ்வளோ விஷம் இருக்கு. ஆனால் யாரையுமே கடிக்காம அது திரும்பவும் என்னவாக மாறிச்சு? கோளாக மாறிச்சு. பாருங்க. அதை போல தான் இயேசுவும் சிலுவையில் 4 திட்டு நம்மளை திட்டுறா இருந்தால் திட்டிருக்கலாம், 2 கடிக்கிறதா இருந்தால் நம்மளை கடிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம மேலே அவர் விஷத்தை கக்காம நேசத்தின் உச்சிதங்களை பொழிஞ்சாரு பாருங்க. அதோடு சாத்தானுடைய எல்லா விஷத்தின் காரியங்களும் மறைந்து போயிற்று, எல்லாம் இல்லாமல் போயிற்று, அவனுடைய விஷம் முறிந்து போயிற்று. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லை, வெண்கல சர்ப்ப காரியத்தில் இதுதான் நடந்துச்சு இல்லையா? என்னாகுமோ 21:9, 21 நம்பர் சாப்டர் 21 verse 9. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இப்ப பாம்பு வந்து ஜனங்களை கடிக்குது, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து ஜனங்களை கடிக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சிலுவைக்கு அடையாளமா ஒரு காரியத்தை செஞ்சு வைக்க சொல்றாரு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், பாம்பு வந்து ஒரு ஆளை கடிக்குதுன்னு வச்சுக்கிறேன், கடிக்க வருது, என்ன செய்யணும்? நீங்கள் சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். பாம்பு கடிக்க வருது, என்ன செய்யணும்? அடிக்க தானே செய்யணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அடிக்கிற வேலையெல்லாம் நீ பார்க்காத, நான் பார்த்துக்கிறேன். சிலுவைக்கு அடையாளமான அதை நோக்கி பாரு. இந்த பாம்பு உன்னை கடிச்சிச்சுல, அந்த விஷம் உள்ளுக்குள்ளேயே முறிஞ்சிரும், அது செயலிழந்துடும், அது டீஆக்டிவேட் ஆயிரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதைத்தான் சிலுவையில் இயேசு செய்து முடித்தார். சாத்தானுடைய எல்லா விஷத்தையும் முறிய பண்ணினா இல்லை, அவர் நம்ம மேலே விஷத்தை கக்கலை, சிலுவையில் நேசத்தின் உச்சிதங்களை பொழிஞ்சிட்டாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனா? ஓகே, சரி. இதைத்தான் சொல்லுது வேதம். 1 Corinthians கொலோசியர் 2:14. கொலோசியர் 2:14 வாசிங்க. கொலோசியன்ஸ் chapter 2 verse 14. கொலோசியன்ஸ் chapter 2 verse 14.
நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இது கொஞ்சம் நமக்கு புரிய மாட்டேங்குதுல, வெளியரங்கமான கோலமாக்கி இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. தமிழ் ERV தானே இல்லை பொதுமொழி இருப்பா? பொது மொழிபெயர்ப்பில் வாசிச்சிங்கன்னா இதே வசனத்தை ரொம்ப சூப்பராக இருக்கும். கொலோசியர் 2:14 வாசிங்க. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். என்னன்னு உங்களுக்கு புரியுதா? ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் சாத்தானுடைய எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், ஆளுகைகள், பாவம், சாபம், ரோகம், வியாதி, மரணம், அவனுடைய எல்லா கட்டின் காரியங்களையும் அவனை விட்டு அவனுடைய எல்லா வெப்பன்ஸ் ஆயுதங்களையும் பிடுங்கி கொண்டு அவனை வெளியரங்க கோலம் அப்படின்னா என்ன, நியூடா நிர்வாணமாக மாற்றி அவனை சிலுவையில் ஆவி மண்டலத்தில் தரனை இழுத்து கொண்டு பவனி சென்றாரா. ஒரு ராஜா யுத்தத்தில் ஜெயிச்சிட்டா தோத்து போன ராஜாவை தெருவா இழுத்துட்டு போவாங்கல்ல, அதை போல இயேசுவும் சாத்தான சிலுவையில் ஆவி மண்டலத்தில் அவனுடைய எல்லா ஆயுதங்களையும் பிடுங்கி கொண்டு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்க கோலம் நியூடா நிர்வாணமாக மாற்றி ஆவி மண்டலத்தில் சிலுவையில் ஆவி மண்டலத்தில் அவனை தரனை இழுத்து கொண்டு பவனி சென்றாராம். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இப்ப சாத்தான்ட்ட எந்த அதிகாரமும் இல்லை. சொல்லுங்க, சாத்தான்ட்ட எந்த அதிகாரமும், சத்தமா சொல்லுங்க, எந்த அதிகாரமும் இல்லை. வேதம் பொய் சொல்லாது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டுதான். பூமியில எந்த அதிகாரமும் கிடையாது. பாதாளத்துக்குள்ள அவனுக்கு அதிகாரம் இருக்கு, பாதாளத்தில் இருக்கு, நரகத்துக்குள்ள அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எங்க அதிகாரம் கிடையாது. எப்போ இயேசு ரத்தம் பூமியில் விழுந்துச்சோ அதுக்கப்புறம் அவனுக்கு பூமியில் அதிகாரம் கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு தான். வேதம் பொய் சொல்லாது இல்லை. இப்போ சாத்தானுடைய எல்லா அதிகாரங்களையும் பிடிங்கிட்டார். இப்போ சாத்தான் பார்க்குறான், என்னடா அது இப்படி ஆயிப்போச்சு. ஃபர்ஸ்ட் ஆடாம் தோட்டத்தில் இருந்தான், தேவனை பற்றி தப்பா பேசணும், அவன் விசுவாசத்தை காலி பண்ணோம், விஷத்தை கக்கணும் அவன் மேலே, அவனை மறிக்க வச்சோம், ரைட்டு. அதே அவனை மீட்கிறதுக்கு 2ஆம் ஆதாம் இயேசு வந்தார், அவர் மேலே எல்லா விஷத்தையும் அனுப்பணும். அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லா விஷத்தையும் உள் வாங்கிட்டு இவரை வச்சு எப்படியாவது ஜனங்களை சபிக்க வைக்கலாம், கடிக்க வைக்கலாம், 4 வார்த்தை திட்ட வைக்கலான்னு பார்த்தா இவர் எல்லா விஷத்தையும் உள் வாங்கிட்டு ஜனங்கள் மேலே விஷத்தை கக்காம எதை கக்கிட்டாரு, திருப்பி நேசத்தை பொழிஞ்சிட்டாரு. இப்போ சாத்தான்ட்ட எந்த விஷமும் இல்லை. சொல்லுங்க, சாத்தான்ட்ட எந்த விஷமும் இல்லை. இப்போ பார்க்குறான், இப்போ எப்படி மனுஷ வாழ்க்கையை கெடுக்கிறது. சாத்தான் வேலை செய்யணும்னா அவனுக்கு விஷம் நிறைந்த வார்த்தைகள் வேணும். தேவன் எப்படி வேலை செய்ய இந்த நல் வார்த்தைகள் தேவைப்படுகிறதோ, தேவன் நல் வார்த்தைகளை பேசி பேசி காரியங்களை நடப்பித்தாரோ, சாத்தான் வேலை செய்யணும்னா அவனுக்கு தீய காரியங்கள் வேணும், தீய வார்த்தைகள் வேணும். இப்போ யார்கிட்ட விஷம் இருந்த வார்த்தைகள் யார்கிட்ட இருக்குன்னு இப்படியே பார்க்குறான். யார்கிட்ட இருக்கு? யாக்கோபு புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 8வது வசனம், முக்கியமான வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். ஜேம்ஸ் சாப்டர் 3:8, முக்கியமான வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஜேம்ஸ் சாப்டர் 3:8, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பக்கம் சொல்லுங்க, தமிழில் பக்கம் சொல்லுங்க, எடுத்துக்கொள்ளுங்க, இங்கிலீஷ்லையும் எடுத்துக்கிறோங்க, சேர்ந்து வாசிங்க. ஜேம்ஸ் சாப்டர் 3:8. இப்போ யார்கிட்ட விஷம் இருக்குன்னு சாத்தான் அப்படி தேடி பார்க்குறான். யார்கிட்ட விஷம் இருக்கு? ஜேம்ஸ் சாப்டர் 3:8, பக்கம் 314 எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நாவை அடக்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. சாவுக்கேதுவான என்ன நிறைந்ததாக இருக்கிறதா?
ரோமர் தானே 3:13 வாசிங்க. ரோமன் சாப்டர் 3:13 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். ரோமர் 3:13. ரோமன் சாப்டர் 3:13. அவர்கள் தொண்டை திறக்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பக்கம் சொல்லுங்க ப்ளீஸ். 210 210 நியூ டெஸ்டமெண்ட்ல எடுத்துட்டீங்களா? வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. என்ன விஷம் இருக்கிறதா சொல்லுங்க? பாம்பின் விஷம் இருக்கிறது. இது கொஞ்சம் புரியல. இதையே பொது ERV பைபிளில் ஹெப்சிபா வாசிப்பாங்க. அவங்க வாசிக்க நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். அவங்க வாசிக்க நீங்கள் சத்தமாக ரிப்பீட் பண்ணுங்கள். வாசிங்க பார்க்கலாம். அவர்களின் வாய்கள் சொல்லுங்க. திறந்த சவக்குழிகள் போன்றவை. தங்கள் நாக்குகளை பொய் சொல்லவே பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் சொல்லும் காரியங்கள் பாம்புகளின் விஷத்தை போன்றது. அவர்கள் சொல்லும் காரியங்கள் பாம்புகளின் விஷத்தை போன்றது. இல்ல இப்ப சொல்லுங்க, யார்கிட்ட விஷம் நிறைந்த வார்த்தைகள் இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. மனுஷன்ட்டையா? அப்ப நம்மளாம் யாரு? அது மனுஷன் பிரதர், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. சொல்லுங்க, யார்கிட்ட விஷம் நிறைந்த வார்த்தைகள் இருக்கு? நம்மகிட்டயா? நாவலையா? இன்னும் மேட்ருக்கு வரமாட்டேங்கிறீங்க பாருங்க. பொத்தாம்பதுமாவே நாவல பிரதர், நம்ம கிட்ட பிரதர், அஸ் பிரதர், வி பிரதர், பொத்தாம்பதுமாவே பேசிட்டு போறீங்க பாருங்க. கரெக்டா சொல்லுங்க, யார்கிட்ட விஷம் நிறைந்த வார்த்தை இருக்கு? சொல்லுங்க. நம்மன்னு காமனா சொல்றீங்க நீங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தம் வர மாட்டேங்குது. அப்படி சொல்லுங்க பிரதர் சிஸ்டர். உங்களையே, உங்க குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, ஊழியத்தை குறித்து, சரீரத்தை குறித்து, தேசத்தை குறித்து தவறான வார்த்தைகளை, வேலையை குறித்து தவறான வார்த்தைகளை பேச வச்சு விஷம் நிறைந்த வார்த்தைகளை பேச வச்சு உங்க வாழ்க்கையை நாசமாக்குறான்னு நான் சொல்லணும். நம்மளே அப்படி சொல்றது? ஒரு தடவை நாசமாக்குறான்னு ஒரு சர்ச்சில் சொல்லிட்டேன். போன உடனே ஹெப்சி சட்டையை பிடிச்சாங்க. அது எப்படி நீ ஏன் நாசமாக்குறான்னு சொல்லுவேன்? நாசமாக்க ட்ரை பண்ணுறான்னு வேணா சொல்லு. வேணா அப்படி சொல்லிக்கிறேன். நாசமாக்க ட்ரை பண்ணுறான். உங்களையே தவறான வார்த்தைகளை, நெகட்டிவான வார்த்தைகளை அப்படியே வச்சிடலாம், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களையே தவறான வார்த்தைகளை, நெகட்டிவான வார்த்தைகளை, எதிர்மறையான வார்த்தைகளை பேச வச்சு உங்க வாழ்க்கையை கெடுக்கிறான்னு சொல்லணும். நம்மளே எப்படி சொல்றது? கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இப்ப சொல்லுங்க, சாத்தான்ட்ட எந்த விஷமும் இல்லையா? எந்த விஷமும் இல்லை. பாதாளத்தில் வேணா அவனுக்கு அதிகாரம் உண்டு. எங்க அதிகாரம் கிடையாது. பூமியில் அவனுக்கு அதிகாரம் கிடையாது. வசன துரைத்தனங்களையும் வேற எங்கேயும் அவனுக்கு அதிகாரம் கிடையாது. பாதாளத்தை தவிர அவனுக்கு வேற எங்கேயும் அதிகாரம் கிடையாது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வேதம் சும்மா சொல்லாது, பொய் சொல்லாது. எல்லா அதிகாரங்களையும் அவன்கிட்ட இருந்து உரிந்து கொண்டார். சர்வத்திலும் அவனுக்கு வேற எங்கேயும் என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. பாதாளத்துக்குன்னு சில அதிகாரங்கள் உண்டு. அவன் பாதாளத்தின் அதிபதியாக இருக்கிறான். அதனால பாதாளத்தில் வேணா, பாதாளத்துக்கு ஒரு மனுஷன் போன பிறகு வேணா அவனுக்கு அதிகாரம் இருக்கலாம். ஆனால் இந்த பூமியில் வேற எங்கும் அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் எப்படி அவன் கெடுக்கிறான்? நான் விஷம் நிறைந்த வார்த்தைகளை ஒரு மனுஷனை பேச வச்சு வாழ்க்கையை நாசமாக்க, கெடுக்க ட்ரை பண்றான். இப்ப சொல்லுங்க, பிரச்சனைகளுக்கு யார் காரணம்? மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சொல்லுங்க, யார் காரணம்?
சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் தானே. கர்த்தர் அடியேனை ரொம்ப சோதிக்கிறார் பிரதர். அடியேனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் பிரதர். சொல்லுங்க, யார் காரணம்? சாத்தான் தானே. சாத்தான் பிரதர் கடந்த காலங்களில் ஒரே போராட்டம் இருக்கு பிரதர். அடியனுக்காக ஒரு ஃபாஸ்டிங்கை போடுங்க பிரதர். சாத்தான்கிட்ட போய் கேட்டோம்னா உண்மையாகவே சாத்தான்கிட்ட போய், டே இங்க வா, என்ன அந்த அம்மாவை என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறியா, என்ன ஏன் அவங்களோட ஏன் இவ்வளோ போராடுற? அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஐயா நான் மன்செஸ்டர் போய் 6 மாதம் ஆச்சுங்கய்யா, அந்த பக்கமே நான் போக கிடையாதுங்கய்யா. இந்த அம்மா என்னையவே சும்மா சொல்லுது. இந்த அம்மாவும் ஐயாவும் நல்லா காரக்குழம்பு வச்சு வெட்டுன்னு வெட்டி டிசென்ட்ரி போனால் நானா பொறுப்பு? சாத்தான் கஷ்டப்படுத்திட்டாங்கிறாங்க. சொல்லுங்க, யார் காரணம்? சொல்லுங்க, என்ன மறைச்சு பார்க்குறீங்க? சொல்லுங்க, யார் காரணம்? நீங்கள் சொல்லாமல் நானும் அடுத்த பாயிண்ட் போகிறது கிடையாது. யார் காரணம்? மனைவி தானே. உங்கள் கணவர் தானே. பிரதர் என் கணவரை கட்டின ஒரே ஒன்லி ரீசன் அவர் தான் பிரதர். எல்லா பிரச்சனைக்கும் இவர் ஒரு ஆள் தான் காரணம் பிரதர். அப்படியா? என் மனைவியை கட்டின நாள்லேருந்து ஒரே போராட்டம் பிரதர். பிரதர் சிஸ்டர், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம வார்த்தை மாறாமல் வாழ்க்கை மாறாது. நம்ம வார்த்தை மாறாமல் வாழ்க்கை மாறாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வார்த்தை மாறாமல் நம்ம பேசுகிற, அப்படியே சொல்லிடுங்க, விளக்கமாகவே சொல்லுங்கள், நம்ம பேசுகிற வார்த்தை மாறாமல் வாழ்க்கை மாறாது. இல்லை என்ன பேச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்நியாயத்துக்கு பேசு. உண்மையை சொல்லட்டுமா, இன்றைக்கு அநேகம் விசுவாசிகளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் பேச்சை குறைச்சாலே 99% பிரச்சனை முடிச்சிடும். தேங்க்யூ பிரதர், நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். உண்மை தானே? எதை குறைச்சாலே? என்னத்தையாவது பேசுறது. ஜோக் அடிக்கிறேன், கேஷுவலாக பேசுகிறேன், நாட்டு நடப்பை பேசுகிறேன். நம்ம பேச்சே அப்படி ஆகிப்போச்சு. இப்போ பிள்ளைங்க விளையாடுறாங்க, பாருப்பா எதுலையாவது இடிச்சுக்காத, கவனமாக விளையாடு அப்படி சொல்ல மாட்டோம். இந்த பாரு நீ இப்படியே விளையாண்ட சவத்தில் மோதி ரத்தம் வரல என் பேரை மாற்றிக்க. உண்மைதானே? என்ன சிரிக்கிறீங்க? அமெரிக்காவில் ஒரு சிட்டியில் காரில் ஏறி உட்கார்றேன். எப்போவும் நான் போனவொடனே சீட் பெல்ட் போட்டுருவேன். அன்றைக்கி ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது ஃபியூ ஃபீட் போகிறதுக்குள்ளே சீட் பெல்ட் போட்டேன். அது இப்போ ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது சீட் பெல்ட் போடாமல் இருக்கிறேன். அவர் உடனே, பிரதர் காரில் சீட் பெல்ட்டை முதல்ல போட்டுருங்க பிரதர், நம்ம நேராக போனால் கூட பிரதர் எதுக்கு வரவேன் டம்முன்னு மோதிடுவான். உனக்கு என்ன வேணும்? அவ்வளோதானே. அதையே அதை சொல்கிற போது கூட ஒரு நெகட்டிவாக, ஒரு எதிர்மறையாக, ஒரு ஆக்சிடெண்ட்டோட சேர்த்து இது ஏன் இப்படி பேசுகிறோம்? நம்ம என்ன நினைக்கிறோம்னா இதெல்லாம் கேஷுவல்னு நினைக்கிறோம். அந்த இதெல்லாம் காமன், இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு நம்மளை நம்ப வைக்கிறான் சத்தான், இல்லையா? இதெல்லாம் வந்து காமன்னு. ஏன்னா மந்திரவாதிகளும் எதைத்தான் போட்டாங்கன்னு இருக்கு. சத்தமாக சொல்லுங்க, அந்த தீய கோள்களை தான் போடுறாங்க, தீய மந்திர வார்த்தைகளை தான் போடுறாங்க. அவனும் நெகட்டிவ் வேர்ட்ஸை வச்சு தான் வேலை செய்யறான், இல்லையா? ஆரோனும் எதை தான் போடுறாரு? கோலை. ஆனால் ஆரோன் யாருடைய கோலை போடுறாரு? தேவனுடைய வார்த்தையை போடுறாரு. மந்திரவாதிகளும் எதை தான் போடுறாங்க? மந்திரம்ங்கிறது என்ன? விச் கிராஃப்ட்லாம் பண்ணுறான்ல, விச்சர்ஸ்லாம் இருக்கானு இல்லை, என்ன செய்யறான்? மந்திரம்ங்கிறது என்ன? சும்மா மௌனமாக உட்கார்ந்துருக்கிறதா? அவனும் வாயை திறந்து என்னதான் செய்யறான்? ஈவில் வேர்ட்ஸை பேசிட்டே இருக்கான். ஈவில் வேர்ட்ஸை 1008 தடவை, 2008 தடவை, 3008, 5008, 10,008 உட்கார்ந்து ஈவில் வேர்ட்ஸை பேசுறான். அதுவும் கோல் தான். அது நெகட்டிவ் வேர்ட்ஸ், நெகட்டிவ் சென்ஸ்ல பேசுறான், விஷம் நிறைந்த வார்த்தைகளை பேசுறான். இல்ல
பிரதர், நம்ம பேசுகிற வார்த்தை பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பேசிட்டு கொஞ்ச நாள் நீங்கள் அஃபண்ட் ஆகக்கூடாது. இதனால் இது சத்தியம். நீங்கள் வந்து நம்ம இது நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலைனாலும் இது மாறாது. இது சத்தியம். வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவன் அதின் கனியை புசிப்பான். அப்படின்னா என்ன? எதில் பிரியப்படுகிறீர்களோ அதின் கனியை புசிப்பீர்கள். இல்லையா? நம்ம பேசிட்டு என்ன செஞ்சிடறோம்னா மறந்துடுறோம். அதுதான் நம்முடைய பிரச்சனையே. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அது நடக்கும்போது, ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு போய் இப்படி நடக்கலாமா? இல்லை, நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. சொல்லுங்க, நம்ம அதாவது தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவன். அப்படின்னா என்னன்னா, தேவன் ஒரு வேர்டு பேசினா அது ஆவியாய் மாதிரி ஜீவனாய் வேலை செஞ்சு, ஆவியாய் மாறி வேலை செஞ்சு ஜீவனாக வந்து நிற்கும். புரியும்படியா சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தை எப்படி ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதோ, நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தைகளும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கும். ஏன்னா நீங்களும் நானும் தேவ சாயல். சரியா? தேவ சாயல்னா அதுதான். உங்களுக்கு இப்போ புரியும்படியா சொல்கிறேனே, நீங்கள் ஒரு வேர்டை சொல்கிறீங்கன்னா அது உங்களுக்குள்ளே இருந்து ஸ்பிரிட்டை போல் கன்வெர்ட் ஆகி வெளியே வரும். உங்கள் கண்ணுக்கு அது தெரியாது. ஆனால் அந்த வார்த்தை ஒரு ஆவியை போல் வேலை செஞ்சு ஒரு நாள் உங்கள் கண்ணு முன்னாடி ஜீவனாக லைஃபாக வந்து நிற்கும். இப்போ நம்ம சொல்கிறோமா, பேசும்போது கேஷுவலாக சொல்கிறோம், ஜோக்காக சொல்கிறோம். இப்போ காரில் ஓட்டுறாங்க, கவனமாக போங்க பிரதர், காரில் போகிறீங்க கவனமாக போங்க, ஃபாஸ்ட்டாக போக வேண்டாம் அப்படி சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவாங்க, கவனம் பிரதர் நேற்று பார்த்தீங்களா அங்கே ஆக்சிடென்ட்டு, பயங்கரமான ஆக்சிடென்ட் பிரதர், தலையில கடந்துச்சு பிரதர். பிரதர் மான்செஸ்டர் நான் வந்த காலத்துலலாம் இருந்த மாதிரி இல்லை பிரதர், இப்போ எல்லாம் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பிரதர், எங்கிட்டு கடந்து தான் வருவானே தெரியாது, டம்முன்னு மோதிறாங்க சொல்கிறோமா. ஏன் அந்த நெகட்டிவான எதிர்மறையான அந்த வார்த்தைகளையே ஏன் இப்போ பிரச்சனை தெரியுமா, நம்ம பேசிட்டு மறந்துடுவோம். நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், வசன ஆதாரம் இருக்குது. ஆனால் அந்த இப்போ நம்ம சொல்கிறோமா, மான்செஸ்டர் ரொம்ப மோசம் பிரதர், நம்மளே நேராக போனால் கூட எல்லாம் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பிரதர், டம்முன்னு வந்து மோதிடுவாங்க பிரதர், எல்லாம் வந்து ட்ரக் அடிக்ட் பிரதர் சொல்கிறோமா. இது வார்த்தை என்ன செய்யுது தெரியுமா, உங்களுக்குள்ள வேர்டு வந்து வெளியே வரும் பாருங்க, அது ஸ்பிரிட்டை போல் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நம்ம இப்போ நீங்கள் இல்லை ஒருத்தர் பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் சம் எக்ஸ் பேசிட்டாருன்னு வைங்களேன், இந்த வேர்டு வெளியே வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும், டிராவல் ஆகும். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் பூமியின் கடைசி பரியந்தம் செல்லுகிறது. இந்த வேர்டு டிராவல் ஆகும். இந்த வேர்டுக்கு வந்து டிராவல், அது டிராவல் பண்ணுகிற வல்லமை இருக்கிறது. அது பயணப்படும், பூமியின் எல்லை வரைக்கும் பயணப்படும். அது என்ன செய்யும் தெரியுமா, இங்கேருந்து டிராவல் ஆகும். எங்கே? லண்டன் வரைக்கும் கூட டிராவல் ஆகும். அங்கே போய் ஒரு ஆள் அப்படியே சர்ச் பண்ணும். எதுக்கு? காரே ஒழுங்காக ஓட்ட தெரியாத ஒரு ஆளை போய் அப்படியே சர்ச் பண்ணும். எங்கே? லண்டன் வரைக்கும் போய் ஒரு ஆளை பிடிக்கும். இதுக்கு ஒரு 6 மாதம் டைம் எடுக்கும். எத்தனை மாதம்? 6 மாதம் டைம் எடுத்துருச்சா, அவனை போய் பிடிச்சிருச்சா, அடுத்து அவன் கம்பெனியில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். கம்பெனியில் ஃபேமிலி சைட்லலாம் அவனுக்கு வேலை செஞ்சு பணம் கொடுக்கும். அவனுக்கு கார் வாங்குறதுக்கு அவனுக்கு என்ன கொடுக்கும்? பணத்தை ரெடி பண்ணி அவன் கையில் கொடுக்கும். அதுக்கு ஒரு 6 மாதம் டைம் எடுக்கும். 1 வருஷம் ஆகிப்போச்சா, இப்போ கார் வாங்கிட்டானா, அடுத்து அவன் ஆஃபீஸில் வேலை செஞ்சு அடுத்த ஒரு வருஷத்தில் அவனுக்கு மான்செஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கும். இப்போ 2வது வருஷம் எங்கே வந்துட்டான் ஆள்? மான்செஸ்டர் வந்துட்டானா, அடுத்த ஒரு 3 மாதத்தில் நீங்கள் குடியிருக்கிற ஏரியாவுக்கே வருவான் பாருங்கள். வந்துட்டானா, அடுத்து ஒரு நாள் காலையில் அவன் கிளம்புற நேரம் கரெக்டாக நீங்களும் கிளம்புவீங்க, இல்லை நீங்கள் கிளம்புற நேரம் அவனும் கிளம்புவான். எங்கிட்டு கடந்து தான் வந்தானே தெரியாது, டமால்னு மோதி கால் ஃப்ராக்சர் ஆகி ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு அங்கே தான் பைபிள் வாசிக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். இது நடக்கிறதுக்கு 2.5 வருஷம் ஆயிருக்கும், 3 வருஷம் ஆயிருக்கும்.
நடக்கும்போது என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, நான் உங்களை அப்படி தேடினேன், இப்படி தேடினேன், எனக்கு போய் இது நடக்கலாமா? நான் வந்து கர்த்தரனை கடினமான பாதைகளில் இப்படி நடத்தலாமா, சோதிக்கலாமா? அவர் என்ன பண்ணுவார்? நானாப்பா பண்ணேன். கேட்டா என்ன சொல்றது? கர்த்தர் அனுமதித்திருக்கார் தானே பிரதர், எல்லாம் இதெல்லாம் நடக்கும்னு அவருக்கு தெரியும் தானே பிரதர், கர்த்தர் தானே அனுமதித்தார் தான். அவர் அனுமதிச்சாரு, நீ பார்த்த? அவன்னா கர்த்தர் அனுமதிச்சாரு பிரதர். சாத்தான் படிச்சிட்டான் பிரதர். சாத்தானுக்கு வேற வேலையே கிடையாது பாருங்க பிரதர். சிஸ்டர், நான் பிரதர் 3 வருஷத்துக்கு சொல்லலை, 30 வருஷம் கழிச்சு நடந்த சம்பவங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கு. வாசிங்க, ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 48 verse 1. ஆதியாகமம் 48:1. அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. உம்முடைய தகப்பனாருக்கு தமிழ்ல வருத்தமாய் இருக்கிறதுன்னு இருக்கு. பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க, இல்ல இங்கிலீஷ்ல வாசிங்க. இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் உம் தந்தை உடல் நலமின்றி இருக்கிறார் என்று யோசேப்புக்கு தெரிவிக்கப்பட்டது. உடல் நலமின்றி இருக்கிறார் என்று இங்கிலீஷ்ல ரொம்ப கரெக்டா இருக்கும். he was in sick, he was in ill. யாக்கோபு வியாதிப்பட்டிருக்கிறார். முதல்ல பைபிள்ல வியாதிப்பட்டு மரித்தவன் யாக்கோபு. உங்களுக்கு தெரியுமா? வியாதியில், சிக்னஸ்ல, இல்னஸ்ல மரிச்ச ஃபர்ஸ்ட் ஆள் யார் தெரியுமா? ஹிஸ்டரியில ரெக்கார்டு, பைபிள் அடிப்படையில் எழுதப்பட்ட ரெக்கார்டு அடிப்படையில் முதல்ல வியாதியில் மரித்தவன் யாக்கோபு. யாக்கோபுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல, யாக்கோபு வந்து ஆடம்ல இருந்து 22nd ஜெனரேஷன். அவர் அதுக்கு முன்னாடி 21 தலைமுறையினர் இருந்தாங்க. 21 ஜெனரேஷன் வயது முதிர்விலே தான் மரித்தார்கள், வியாதியில யாரும் மரிக்கல. ஆதியாகமத்தில் ஃபர்ஸ்ட் 47 சாப்டர்ஸ்ல வியாதிங்கிற வேர்டே கிடையாது. சிக் ஆர் இல்லுங்கிற வேர்டே இல்லை. 48வது அதிகாரத்தில் தான் சிக்குங்கிற வேர்டு வருது. முதல் 47 அதிகாரங்களில் வியாதிங்கிற வேர்டே கிடையாது. பிளேக் இருக்கு, பிளேக்குன்னு இருக்கு. கர்த்தர் பார்வோனையும் அவன் குடும்பத்தையும் மகா வாதைகளால் வாதித்தார்னு இருக்கு. ஆனால் வியாதிங்கிற வேர்டே கிடையாது. முதல்ல வியாதிப்பட்டு மரித்தவர் யாக்கோபு. காரணம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 37-35 வாசிங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 37, 35, 37, 35. அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன். அடுத்து ஆதியாகமம் 42:38. ஜெனிசிஸ் 42:38. ஜெனிசிஸ் 42 verse 38. அதற்கு அவன், என் மகன் உங்களோட கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார். சஞ்சலத்தோட இறங்க பண்ணுவீர்கள். முன்னாடி எப்படி சொன்னாரு? துக்கத்தோட. இப்ப எப்படி சொல்றாரு? சஞ்சலத்தோட. யாக்கோபு ரொம்ப தங்கமான ஆளு. எது வரைக்கும் தெரியுமா? டென்ஷன் ஆகிற வரைக்கும். டென்ஷன் ஆயிட்டார்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ் ஆயிட்டார்னு வச்சுக்கிறோங்க, நான் துக்கத்தோட தான் சாவேன், நான் சஞ்சலத்தோட தான் சாவேன், நான் வருத்தத்தோட தான் சாவேன் சொல்லியே வியாதிப்பட்டு மரித்து போனார் யாக்கோபு. வியாதிப்பட்டு மரித்து போனார். இப்ப சொல்லுங்க, யாக்கோபு வியாதிப்பட்டதுக்கு யார் காரணம்? சொல்லுங்க. யாக்கோபுடைய நோய் வாய்ப்பட்டு மரித்தார். நோய் வாய்ப்பட்டு மரித்தார். இதை பேசி எத்தனை வருஷம் கழிச்சு நடந்துச்சு தெரியுமா? யாக்கோபுடைய வாழ்க்கையில் 30 வருஷம் கழிச்சு நடந்தது. இந்த நெகட்டிவான பேச்சை பேசி எத்தனை வருஷம்? 30. ஆஃப்டர் 30 இயர்ஸ் கழிச்சு தான் நடந்தது. பேசிட்டு மறந்துடுவோம் பிரதர். ஆனால் நடக்கும்போது இயேசு சொன்னார், உன் வாயின் வார்த்தையினாலே பிடிபட்டாய். இன்னொரு பைபிளில் சிக்குண்டாய். இல்லை பிரதர் சிஸ்டர்,
நல்ல நினைவில் வச்சுக்கிறேங்க. ஏன்னா நமக்கு எல்லாத்துலேயும் கவனம் இருக்குது பிரதர். எதில் கவனம்? ட்ரெஸ்ஸில் கவனம் இருக்குது, ஜுவல்லில் கவனம் இருக்குது, ஃபினான்ஷியலில் கவனம் இருக்குது. எல்லாத்த குறிச்சாவது கொஞ்சமாக ஹெல்த்தை குறித்து கூட கொஞ்சம் கேர் பண்ணுறோம், ஏதாவது கொஞ்சம் கேர் பண்ணிடுறோம் எல்லாத்துலேயும். ஆனால் என்ன பேசுகிறோங்கிறதுல மட்டும் கவனமே வைக்கிறது இல்லை. சரி, நான் அடுத்ததுக்கு வரேன். ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறீங்க. எப்போ நீங்கள் தவறான வார்த்தைகளை பேசுகிறோம், நெகட்டிவாக எதிர்மறையாக எப்போ பேசுகிறோம்? சொல்லுங்கள், சீக்கிரமாக பதில் சொல்லுங்கள். எப்போ பேசுகிறோம்? கோபத்தில் தானா? சொல்லுங்கள், ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தார்கள்ங்கிற மாதிரி ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணுறீங்க பாருங்கள். செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. வாசிங்க, யாக்கோபு 1:20 வாசிங்க. ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 20. ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 20. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நமக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. மனுஷருடைய கோபமானது தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது, இது நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. இதே வசனத்தை தமிழ் ERVயில் வாசிங்க, பொது மொழியில் வாசிங்க, தமிழ் ERV ரெண்டுலேயும் வாசிங்களேன். ஹெப்சிபா வாசிப்பாங்க, அதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாயிருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் ERV பைபிள் ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல, ஒருவனின் கோபமானது அவனை தேவன் விரும்புகிற நல்வழியில் நடத்தாது. ஒரு மனுஷனின் கோபமானது தேவனுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாயிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு ஏற்ற செயல்கள். இன்னும் தெளிவா புரியும்படியா பிப்ளிக்கலாக சொன்னால் எப்படி சொல்கிறது? ஒரு மனுஷனின் கோபம் தேவனுடைய சித்தம் நிறைவேற தடையாயிருக்கிறது. ஒரு மனுஷனின் கோபமானது அவனை தேவன் விரும்புகிற நல்வழியில் நடத்தாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன வழியில் நடத்தும்? தேவன் விரும்பாத தீய வழியில் அவனை நடத்தி கொண்டு போகிறது. என்ன கோபம் நினைக்கிறீங்க? வீட்டில் 3 மாதத்துக்கு ஒரு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. 40 வயசு 50 வயசு 60 வயசு ஆச்சு, இப்போவே வாக்குத்தத்தங்கள் எதுவும் இன்னும் நடக்கலை. ஏன் நடக்கலை? வீட்டில் பஸ்ட் ஆகி 3 மாதத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை, 1 மாதத்துக்கு, இப்போல்லாம் மாதம்லாம் கிடையாது, ஒவ்வொரு நாளும் போனாலே போதுங்கிற மாதிரி இருக்கு பிரதர். வெடிச்சு பஸ்ட் ஆகி கத்தி பேசி இல்லை, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஆண்டவர் பார்க்குறாரு, ஏன் இப்படி பேசுகிறான்? இல்லை, நிறைய பேர் அதாவது என்னது, இவங்க நீங்கள் நம்ம பிரதர், இது சிஸ்டர், இது சரின்னு நினைக்கிறீங்களா? இதில் பெருமை வேற என்ன, எனக்குள்ளாம் கோபம் வந்துச்சுன்னா தெரியுமா, நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். இப்போ மட்டும் இன்னும் சில பேர், பிரதர் நான் கோவப்பட்டாலும் கரெக்டாக கோவப்படுவேன் பிரதர், கோவமே தப்பு இல்லைன்னா கரெக்டாக கோவப்படுறேன். சில பேர், பிரதர் என்னுடைய கோபம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் பிரதர், ரைட்டியஸ் ஆங்கர். என்னவா? இதெல்லாம் எங்கேருந்து தான் நம்ம ஆளுங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. தேவனுடைய கோபம் ரைட்டியஸ் ஆங்கர். நான் கேட்குறேன், உண்மைதான், தேவனுடைய கோபம் வந்து ரைட்டியஸ் ஆங்கர். தேவன் உனக்கு கோவப்பட்டார்னா, அவர் கோவப்பட்டிருக்காரா? கண்டிப்பாக கோவப்பட்டிருக்காரு. அவர் கோவப்பட்டார்னா கண்டிப்பாக என்ன இருக்கும்? அது ஒரு நீதி இருக்கும், நியாயம் இருக்கும், ரைட்டியஸ் ஆங்கர். ரைட்டு தான். இப்போ நான் கேட்குறேன், தேவனுடைய கோபம் நீதியான கோபமாக இருந்தால் கூட, ரைட்டியஸ் ஆங்கராக இருந்தால் கூட, அதனால எங்கேயாவது ஆசீர்வாதம் வந்திருக்கா, நன்மை வந்திருக்கா? தேவன் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார். அப்படியா இருக்கு? சொல்லுங்க. அது தேவ கோபமாகவே இருந்தா கூட, ரைட்டியஸ் ஆங்கராகவே இருந்தா கூட, ரிசல்ட் என்னதான்?
பாதிப்பு தான், இல்ல ரிசல்ட் பாதிப்பு தான். எத்தனை குடும்பங்கள் தெரியுமா பிரதர் இன்னைக்கு புரோக்கனா, உடஞ்சு? இல்லை இவங்க நினைச்சு நம்ம இது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து கரெக்டு நினைக்கிறீங்களா பிரதர்? கரெக்டு நினைக்கிறீங்களா சிஸ்டர்? இல்லை அவங்க இன்னைக்கு என்ன இதுனா, என்னைய தொட்ட நீ சொல்லுங்க, கரெக்டாக சொல்லிய பாருங்க. எப்பவும் ஃபயர் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரியே இருக்காங்க. இப்போல்லாம் வந்து பேசுகிறதே, அன்றைக்கி ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் பேசும்போதே அவர் ட்ரிகர் ஆயிடுவாரோ, அவரை ட்ரிகர் பண்ணாமல் பேசணுமே, அப்படி பயந்தே பேச வேண்டியிருக்கு. இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ 24 மணி நேரம் வெடிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு பாம் மாதிரியே வாழ்க்கை இருக்குன்னா, இதுக்கா கர்த்தர் நம்மளை அழைச்சாரு? இதுவா கிறிஸ்தவம்? இல்லை பிரதர் சிஸ்டர், ஏன் வாக்கு தத்தங்கள்லாம் நடக்க மாட்டேங்குது? ஆண்டவர் தானே கொடுத்தாரு, ஆமாம். ஆண்டவர் தானே பேசினார், ஆமாம். ஏன் நடக்க மாட்டேங்குது? கண்ட்ரோல் இல்லை, பேசுறதுல கண்ட்ரோல் இல்லை, கோவப்படுறதுல கண்ட்ரோல் இல்லை, தன் ஆவியை அடக்கி அமர பண்ண பழகிறதில்ல, இல்லை சகித்து அதாவது இன்னைக்கெல்லாம் என்ன லைஃப் ஆயிடுச்சுன்னா, வாழ்வு பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்கன்னா, லைஃப் உடஞ்சிட்டா கூட அதுக்கு அப்புறம் உள்ள காரியத்தை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்கும், குறைவு இருக்கும், அழுகை என்ன இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் சேர்ந்து சகித்து வாழ்றதுக்கு நான் ரெடியாக கிடையாது. இது ஆரோக்கியம் நினைக்கிறீங்களா? இல்லை பிரதர் சிஸ்டர், எத்தனை பேர் வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்காமலே பரலோகம் போயிட்டாங்க தெரியுமா? உண்மைதானா? மோசே பூமியிலே சாந்த குணமுள்ள ஆளு, ஆனால் கானானை சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள், ஆனால் பூமியிலேயே சாந்த குணமுள்ள ஆளு கானானை சுதந்திரிக்கல. காரணம் தெரியுமா? கோபம் எடுத்துட்டு அடிச்சிட்டான் பாருங்க. மனம் பதறி பேசினானா? வசனம் சொல்லுது, அவர்கள் அவன் இருதயத்தை விசனப்படுத்தினார்கள், அவன் மனம் பதறி பேசினான். கானானுக்குள்ள போக முடியல. எத்தனை பேர் பரலோகத்துக்கு வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்காமலே எத்தனை பேர் பரலோகம் போயிட்டாங்க தெரியுமா? அங்கே போய் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீங்கள் எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்தீங்கல்ல, எங்கே? பரலோகத்தில். ஆமாம் கொடுத்தேன். அந்த வாக்கு தத்தத்தெல்லாம் நான் பூமியில் தானே நீங்கள் கொடுத்தீங்க? ஆமாம் கொடுத்தேன். அதெல்லாம் பூமியில் நான் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பரலோகம் வந்துட்டேன். அவர் என்ன சொல்லுவார்? இந்த பாரு, பரலோகம் வந்திருக்கன்னு பார்க்குறேன், பேசாமல் உள்ளே போயிரு. எல்லாத்தையும் பேசி பேசி கெடுத்தது யாரு? இவ்வளவு கோபம், இவ்வளவு இந்த 60 வருஷ வாழ்க்கையில் ஏதோ கோபத்தை கொண்டே எல்லாம் சாதிச்சிடலாங்கிற மாதிரி இவ்வளவு பேசிட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்டு வந்து நிற்கிற, பேசாமல் உள்ளே போயிரு. இல்லை பிரதர் சிஸ்டர், ஒன்று நல்லா இது வந்து சத்தியம் பிரதர், இதெல்லாம் மாறாது. இது எல்லாருக்கும் இதுதான். இது ஊழியக்காரனாக இருந்தாலும் இதுதான். நான் அதாவது என்ன சொல்கிறது, நான் ஊழியக்காரனாலும் இதுதான், நீங்கள் 1000 நாள் ஃபாஸ்டிங் போடுற ஆளாக இருந்தாலும் இதுதான், நீங்கள் ஜெபம் பண்ணுற ஆளாக இருந்தாலும் இதுதான், நீங்கள் ஊழியம் செஞ்சாலும் இதுதான், விசுவாசியாக இருந்தாலும் இதுதான், நீங்கள் எவ்வளவு பெரிய இடத்துல எவ்வளவு பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் இதுதான். வார்த்தை மாறலை, வாழ்க்கை மாறாது. இல்லை இப்போ யாக்கோபு எழுதும்போது சொல்றார், நாம் எல்லாரும் அநேகம் காரியங்களில் தவறுகிறோம், ஒருவன் சொல் தவறாதவனானால் பூரண புருஷன். அவர் எழுதுறார் அழகா. இல்லை சரி, நான் முடிக்கிறேன். ஒரு மாதிரி முறைச்சு பார்க்குறீங்க. இப்போ சொல்லுங்க, எது முக்கியம்? அப்புறம் சாத்தான் என்ன பண்ணுறான்னா, நம்மளை பேச வச்சு நெகட்டிவாக எதிர்மறையாக பேச வச்சு காரியங்களை கெடுக்கிறான். ஆதியாக 2:7 வாசிங்க. ஆதியாக 2:7 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஏன் ஜீவ சுவாசத்தை ஏன் நாசியில கொண்டு வந்து ஊதணும்? ஆதாமுக்கு ஜீவ காற்று அனுப்புகிறார், பிரெத் ஆஃப் லைஃபை உள்ள அனுப்பணும். நாசியில ஏன் ஊதணும்?
இப்போ ஆதாமுக்கு நேராக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஜீவ காற்றை எதுக்குள்ளேயே ஊதிருக்கலாம், டைரெக்டாக இருதயத்துக்குள்ளே ஊதிருக்கலாம்ல. இல்லை ஆதாமுக்கு நேராக தலையை டாப்பை ஓப்பன் பண்ணி மூளைக்குள்ளே ஃபுன் ஊதிருக்கலாம்ல காற்றை. எதுக்கு கொண்டு வந்து நாசியில் ஊதுறாரு? இந்த நாசின்னு இருக்குல்ல, அந்த வார்த்தை தமிழில் நாசின்னு இருக்குல்ல, அதுக்குரிய ஹீப்ரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆஃப், ஏபிஹெச், ஆஃப், ஏபிஹெச், ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. நீங்கள் வேணால் கூகுளில் நான் சொல்கிறத டைப் பண்ணி பாருங்கள். கூகுளில் ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரி, ஸ்ட்ராங்ஸ் ஹீப்ரு டிக்ஷனரி, ஸ்ட்ராங்ஸ் STRONGS, ஸ்ட்ராங்ஸ் ஹீப்ரு டிக்ஷனரி அடிச்சுட்டு ஹெச் ஃபார் ஹீப்ரு, H639 கேப் இல்லாமல் அடிக்கணும். ஸ்ட்ராங்ஸ் ஹீப்ரு டிக்ஷனரி அந்த H639 கேப் இல்லாமல் அடிக்கணும். ஹீப்ரு டிக்ஷனரியில் 639வது வார்த்தை H639 அடித்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபஸ்ட்டு லிங்க் வரும்ல, அதை டேப் பண்ணுங்க. ஆஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நாசி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னு அதில் கொடுத்துருப்பாங்க. முதல்ல என்ன இருக்கும் தெரியுமா? நோஸ். ஆஃப்னா நோஸ் ஒரு மீனிங். அடுத்து என்னது? அல்லது நாஸ்ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நோஸ் ஆர் நாஸ்ட்ரில்ஸ், ஓகே. அடுத்து என்ன? ஃபேஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஃபேஸ்னா என்ன? இந்த முகத்தில் இருக்கிற நாசி துவாரங்கள், ஓகே. அதுக்கு அடுத்து என்ன மீனிங் இருக்கும் தெரியுமா? யாராவது ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா? ஆங்கர்னு இருக்கும், கோபம். ஒரே வார்த்தை ரெண்டு அர்த்தம். ஆஃப் அப்படின்னா நாசின்னு சொல்லலாம், கோபம்னு சொல்லலாம். என்னது? நாசின்னு சொல்லலாம், இல்லைன்னா சொல்லுங்க கோபம். நீங்கள் என்னைக்காவது இப்படி பேசியிருக்கீங்களா? என்ன பிரதர் உங்களுக்கு நெத்தி மேலே கோபம் வருது, காது மேலே கோபம் வருது பிரதர், கண்ணு மேலே கோபம், அப்படியே சொல்கிறோம்? சத்தமாக சொல்லுங்க. மூக்கு மேலே கோபம் சொல்கிறோமா? அப்போ ஆண்டவர் ஏன் ஜீவ காற்றை நாசியில் ஊதுறார்னா, இவன் கோபக்காரனாக இருந்தால் ஜீவன் வெளிப்படாது, லைஃப் இருக்காது. அப்போ என்ன இருக்கும்? ஒன்று லைஃப் இருக்கணும், இல்லை டெத் இருக்கணும். ரெண்டு தானே. இந்த ரெண்டுக்கு நடுவில் ஏதாவது இருக்கா? இவன் கோபக்காரனா இருந்தா, இவன் வெடிச்சு பேசுற ஆளா இருந்தா, இவன் வெடிச்சு பேசுற ஆளா இருந்தா லைஃப் வெளியே வராது. ஏன் ஆண்டவர் நாசியில் வந்து ஊதுறாரு பாரு. என் கோபக்காரனா இருந்துடக்கூடாது, உனக்குள்ள லைஃபை வைக்கிறேன், அதை நாசி வழியா உள்ள கொண்டு போறேன். ஏன் தெரியுமா? இவன் கோபக்காரனா இருந்துடக்கூடாது. இல்லை, நம்ம ஊரில் நமக்கு தப்பாகவே சொல்லி கொடுக்குறது, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும், குணமும் இருக்காது, மனமும் இருக்காது. உண்மைதானே? தயவு செஞ்சு பிரதர், இதெல்லாம் சத்தியம் பிரதர், இதெல்லாம் மாறாத நியமங்கள் இல்லையா? ஆண்டவராகிய இயேசுவை குறித்து வேதம் சொல்லுது, அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருந்தார். அவர் சாந்தமும். இயேசுங்கிறது யாரு? அவர் தலையிலிருந்து கால் வரைக்கும் தனித்தனியாக கடன்னு பிரித்து போட்டிங்கன்னா என்ன இருக்கும்? சாந்தம். இன்னொன்று இது ரெண்டும் சேர்ந்ததான் இயேசு. நமக்குள்ள என்னன்னா, பிரதர் நான் ஜென்டில் மேன் பிரதர், நான் வந்து ஜென்டில் விமன் பிரதர், நான் பாட்டுக்கு இருக்குவேன் பிரதர், என்னை யாராவது தொட்டாங்க முடிச்சு பிரதர், கதம். இது லைஃப் இல்லை, சரியா? சரி, நான் கடைசியாக ஒரே ஒரு காரியம் முடிக்கிறேன். ஏசியாவில் தானே ஆரம்பித்தோம், ஏசியாலே முடிச்சிருவோம். ஏசியா 53:7 அதை மட்டும் வாசிங்க, வாசிச்சுட்டு முடிச்சிடலாம். ஐசியா சாப்டர் 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். முக்கியமான வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஐசியா சாப்டர் 53:7 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஐசியா சாப்டர் 53:7 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. இதைத்தான் நான் முன்னாடி சொன்னேன். சாத்தான் இயேசுவின் மேலே ஏன் எல்லா சாபம், ரோகம், வியாதி, வறுமை, வேதனை, எல்லா பிணிகள், எல்லா பாவங்கள் எல்லாத்தையும் ஏன் அனுப்பினான் தெரியுமா? அவனுடைய நோக்கம் என்னன்னா, அவரை வாயை திறந்து பேச வைக்கணும்.
அந்த வசனம் இருக்கு பாருங்க, அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கல. ஏன் இயேசுவுக்கு அவ்வளவு நெருக்கம் நினைக்கிறீங்க? ஏன் இயேசுவுக்கு அவ்வளவு ஒடுக்க நினைக்கிறீங்க? அவரை என்ன செய்ய வைக்கணும்? வாயை திறந்து நெகட்டிவா பேச வச்சிடணும். பிரதர், சிலுவையில் இல்லை பிரதர், அங்க வனாந்தரத்தில் இருந்தே சாத்தானுடைய நோக்கமே என்னன்னா, இயேசுவை எப்படி சோதிச்சுட்டே இருந்தான்னா, அவன் சொல்றான், ஃபர்ஸ்ட் சோதனை என்ன? இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யுமா சொல்லும். அப்படிதான் சொல்றான். மத்தேயு 4:3 வாசிச்சு பாருங்க. Matthew chapter 4 verse 3. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அப்பங்களாகும்படி சொல்லும். இயேசுவையே என்ன செய்ய வைக்க தான் ட்ரை பண்றான்? சொல்லுங்க, பேச வைக்க. ஆக்சுவலா கிராமர் என்ன செய்யணும்? இதை இப்படி செய்யுங்கன்னு தானே சொல்லணும், டூன்னு தான் சொல்லணும் இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம்? இதை இப்படி கிராமட்டிக்கலாக அதான் கரெக்டு. இதை இப்படி செய்யுங்கன்னு தானே சொல்லுவோம். அவன் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டான், சொல்லும். அப்ப என்னன்னா, கமாண்ட் ஆர் சே, சொல்லுங்க சொல்லுங்க, இப்படி சொல்லிருங்க, இப்படி சொல்லுங்க. இங்கள் சிலுவை வரைக்கும் தான் அவர் எப்படியாவது பேச வைக்கணும். அவர் நெருக்கம் ஒடுக்கம் அவ்வளவு பாடு. எதுக்கு? வாயை திறந்து பேச வச்சிடணும். வசனம் சொல்லுது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தா ஆனாலும் வாயை திறக்கல. ஏன்? சாத்தானுடைய டார்கெட்டே தான். வாயை திறந்து விஷமுள்ள வார்த்தைகளை இயேசுவை பேச வச்சிடணும். பேச வச்சுட்டா முடிஞ்சு மழுக்குளமே இல்லை. ஆனா அவர் வாயை திறக்கல. வசனம் சொல்லுது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கல. நம்ம என்ன சொல்றோம்? பிரதர், என்னை திட்டாங்க பிரதர், என்னை பேசிட்டாங்க பிரதர், அதனால தான் நான் வாயை திறந்தேன். அவர் என்ன சொல்றாரு? என்னை நெருக்குனாங்க, என்னை ஒடுக்குனாங்க, ஆனாலும் நான் வாயை திறக்கல. நம்ம என்ன சொல்றோம்? என்னை நெருக்கிட்டாங்க, என்னை திட்டாங்க, அப்புறம் நான் மட்டும் என்ன வாயை மூடிட்டா இருப்பேன்? நானும் பேசுவேன். பேசுங்க. அவர் சொல்றாரு, நான் நெருக்கப்பட்டேன், நான் ஒடுக்கப்பட்டேன், ஆனாலும் நீ நல்லா இருக்கணும்னு நான் வாயை திறக்கல. ஆனா நீ நல்லா இருக்கணும்னு நீ வாயை மூட மாட்டிருப்பாரு. நமக்கு இந்த உலகம் ப்ரெஷர் மத்தியில என்ன பேசணும்னு சொல்லி கொடுக்குது. உண்மைதானா? உங்களை எதிர்த்தாங்கன்னா இப்படி பேசுங்க, அதை பேசுங்க, இதை ப்ரூவ் பண்ணு. சாத்தாவனை சொல்றான், நீ உன் நீதியை பேசு, நீ தான் கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணு, அவனுக்கு புரிய வச்சிரு, இதை செஞ்சிரு, அதை செஞ்சிரு, அப்படி பேசு, இப்படி பேசு, இன்னும் பாயிண்ட், அந்த பாயிண்ட், இதை எடுத்து பேசு, 5 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு, பேசு, இதை பேசு, அதை பேசு. உங்களை பேச சொல்றான். அவர் சொல்றாரு, நெருக்கத்தில் ஒடுக்கத்தில் நீ அமைதியாரு. உலகம் நம்மளை பேச சொல்லி கொடுக்குது. நீ பாருங்களே, நான் இதெல்லாம் கொஞ்சம் உற்று கவனிக்கிறது உண்டு. சாத்தா நமக்கு கொடுக்குற டிவைஸ் எல்லாமே நம்மளை என்ன செய்ய வச்சுக்கிட்டே இருக்கிறான்? பேசு பேசு பேசு. நாங்கள் இங்கிலாந்தில் செம்ஸ்போர்ட் போயிருந்தோம். செம்ஸ்போர்ட்டில் தானே மார்கோனி ரேடியோ கண்டுபிடிச்சது, அங்கே தானே இருந்தார். இத்தாலிக்காரர் அங்கே வந்து தான் செம்ஸ்போர்ட்டில் வச்சு தான் அவர் ரேடியோ கண்டுபிடிச்சார். அந்த ரேடியோ வச்சு தான் எது வந்திருக்கு இன்றைக்கி நம்ம கையில் எல்லாமே, இந்த ஃபோனு பேசுகிற எல்லாமே அவர் கண்டுபிடிச்ச அதை வச்சு தான். எனக்கு ஆச்சரியம், ஒன்று டெக்னாலஜி, பேசுகிற டெக்னாலஜி செம்ஸ்போர்ட்டில் கொண்டு வந்திருக்கான். முதல்ல இங்கிலாந்து தேசத்தில் விச் கிராஃப்ட் பண்ணி விச்சர்ஸ் இருக்காங்களே, சூனியக்காரர்கள், கொலை செய்யப்பட்டதும் செம்ஸ்போர்ட்டில் தானா. ஸ்பிரிச்சுவலாகவும் அப்போ அங்கே ஏதோ ஒரு பெரிய காரியத்தை அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கான் பாருங்கள். விச்சர்ஸ் நிறைய இருந்ததும் அவங்களெல்லாம் அப்போ ஒரு 15th centuryயில் ஒரு சட்டம் போட்டு அவங்களெல்லாம் என்ன செஞ்சுருந்துருக்காங்க, இங்கிலாந்தில் தூக்கில் போட்டிருக்காங்க. 100 பேருக்கு மேலே தூக்கில் போட்டிருக்காங்க. அந்த இடம் இன்னும் இருக்குது செம்ஸ்போர்ட்டில், அந்த கோர்ட்டு, அந்த இடம்லாம் இருக்குது. அந்த அப்படி ஆவிக்குரிய ரீதியில் முக்கியமான சத்துரு ஏதோ அந்த செம்ஸ்போர்ட்டில் ஒரு கண்ணை வச்சுருந்துருந்துருக்கிறான் பாருங்கள். அதே இடத்துல வச்சு தான் எதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க? ரேடியோ, இந்த ஃபோன்லாம் ப்ரொடியூஸ் அங்கேருந்து ஆரம்பம். ஏதோ ஒரு தொடர்பு எனக்கு இன்னும் முழுமையாக நான் இனிமேல் தான் ஆவியர்கிட்ட கேட்கணும், இன்னும் முழுமையாக என்ன இருக்குது அப்படின்னு இன்னும் நமக்கு தெரியல. ஆனால் ஏதோ இருக்குது, சம்திங் ஹேப்பன் இல்லை? அதை பேச வச்சுட்டே இருக்கான் அவங்கள.
நீங்கள் பேச வேணான்னு சொல்லலை, அதுக்காக நன்மையானதை பேச வேணான்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் கவனம் அதில் என்ன இருக்கணும். அதாவது நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதான் சொல்லுது. ஆனால் அந்த உணர்வு இருக்கணும்ல, ஆண்டவரே நம்மளால் கூடாது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, யாராலும் ஆகும். அப்போ அந்த உணர்வு இருக்கணும்ல, ஆண்டவரே என்னால் முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் சரியாக பேசணும், நான் கோவப்படக்கூடாது, அந்த உணர்வு இருக்கணும்ல. இப்போ பிரச்சனை என்னன்னா அந்த உணர்வே இல்லை. நான் செய்கிறது சரி, நான் பேசுறது சரி, குடும்பங்களில் நான் இப்படி இருக்கிறது சரி. தாவீது கேட்டார்ல, எனக்கு உத்தம நிதானிப்பை தந்தருளும். கரெக்டாக இதை நிதானிக்க ஆண்டவரே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தேன், ஆனாலும் என்னுடைய வாயை திறக்கவே இல்லை. சாரி, நீங்கள் தரையில் ஈரமாக இருக்குது, நானே மட்டாலும் என் மனைவி விட மாட்டேங்கிறாங்க பாருங்கள். தரையில் ஈரமாக இருக்குது, வெட்டாக இருக்குது, எப்படி நடப்பீங்க அந்த இடத்துல? சீக்கிரம் சொல்லுங்கள், எப்படி நடப்பீங்க? நிதானமாவா? ஏன் நிதானமா? சரிக்கு விழுந்து வெளிக்கு விழுந்து வலிக்கு விட்டால் என்ன ஆகும்? அடி விழுமா? அப்போ ஈரமான இடத்துல எப்போவும் எப்படி இருக்கணும்? கேர்ஃபுல்லாக இருக்கணுமா? எங்கே உங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் சோதிச்சு பாருங்களேன். ஒரு உறுப்பு மட்டும், ஒரு பாடி பார்ட்டு மட்டும் எச்சில் சுரந்து தண்ணீர் சுரந்து ஈரமாகவே இருக்கும். என்ன இடம்? நாவு தானா? வெட்டான ஈரமான இடமா? அப்போ ஈரமான இடத்துல எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். இல்லைன்னா ஸ்லிப் ஆகும். ஸ்லிப் ஆச்சுன்னா கண்டிப்பாக அடி விழும். அப்புறமா டங்கு ஸ்லிப் ஆச்சுன்னு சொல்லப்படாது இல்லை. சரி, நான் முடிச்சிடலாமா? அவ்வளோதானே? சரி பிரதர், இப்போ நீங்கள் கேட்கலாம், பிரதர் நீ என்னப்பா ரொம்ப நேரம் முடிச்சிடன்னு சொல்லிகிட்டே இருக்க, முடிக்க மாட்டேங்கிறேன்னு இருக்கீங்களா? முடிச்சிடறேன். அதாவது கடைசி. பிரதர் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு பிரதர். அதாவது பிரதர் இந்த விசாவெல்லாம் அமெரிக்காவில் ஒருத்தர் சொன்னார், பிரதர் உங்களுக்கு எப்போ க்ரீன் கார்டு கிடைக்கும்? அது ஒரு 127 வருஷம் ஆகும் பிரதர். அவர் ஜோக் அடிக்கிறாராம். என்னவா? அது ஒரு 127 வருஷம் ஆகும். நான் நினச்சிக்கிட்டேன், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள். அதாவது சூழ்நிலை எல்லா இடத்துலையும் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? சூழ்நிலை, சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கும். நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ஆண்டவர்கிட்ட எப்போதுமே ஒரு வழக்கு உண்டு. நீங்கள் போய் என்ன சொன்னாலும் அவர் என்ன சொல்லுவார்? உன் விசுவாசத்தின்படியே உனக்கு. அப்போ நம்ம என்ன பேசுகிறோங்கிறது இல்லை. அதாவது நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோக் அடிக்கும்போது கோபம் 2 நேரத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. ஜோக் அடிக்கிறப்ப நம்ம என்ன செய்கிறது இல்லை, எனக்காவது என்ன செஞ்சிடும், பேசிடுறோம். அதில் கவனமாக இருங்க. கோவப்படும் போது கண்ட்ரோலே இருக்கிறது கிடையாது, கவனமாக இருங்க. சரி, கடைசியாக இப்போ நீங்கள் கேட்கலாம், பிரதர் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு பிரதர், இந்த சாத்தான் என்னைய பேச வச்சு தான் எல்லாத்தையும் கெடுக்கிறாங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு பிரதர். நான் இனிமே தப்பாக பேசலை பிரதர், இனிமே நான் தப்பா பேசலை, நல்லதை பேசுகிறேன். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள். ஸ்வீட்டாக கரெக்டாக கேட்குறா பாருங்க, எப்படி மைண்டு வயசு எனக்கு. பிரதர் இனிமே பேசணும்னு அவசியமே இல்லை, ஏற்கனவே வண்டியாக பேசியிருக்கேன், கண்டெய்னராக பேசியிருக்கேன், வாழ்க்கை முழுவதுக்கும் பேசி வச்சிருக்கேன் பிரதர். இனிமே பேசணும்னு, நெகட்டிவாக பேசணும்னு என்னவே இல்லை, அவசியமே இல்லை பிரதர். பேசி உண்மைதானா? சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, பேசுகிறதெல்லாம் பேசி விட்டு தனியாக கிச்சனுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுறேன். எங்கே கேன்சல் பண்ணுறது? அப்படிலாம் பண்ணவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? வசனம் காட்டுங்க பார்ப்போம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொட்டிடலாம், என்ன செய்ய முடியாது. பழமொழிலாம் நல்லா தான் தெரியுது. சில பேர்லாம் பாருங்கள், பேசுறதெல்லாம் பேசிவிட்டு ஷஹாராப்பா இயேசுவின் ரத்தத்தினால் எல்லாவற்றையும் அழிக்கிறேன். எங்கே அழிக்கிறது? ஆண்டவர் ரத்தம் என்ன ரப்பரா உடனே கடன்னு அழிக்கிறதுக்கு? அதெல்லாம் செய்யவே முடியாது. அப்போ இதுக்கு என்னதான் பிரதர் வழி அப்படின்னா, இதை ஒரு தடவை உட்காந்து தேடினேன். ஆண்டவரை இது தெரியாமல், இந்த சத்தியம் தெரியாமல் எப்படி பேசி வச்சுருக்கேன், இது என்ன ஆண்டவரை எப்படி சரி செய்கிறது? தேடுனா ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்துகிற வரைக்கும் உட்காந்து தேடினேன். உண்மையாகவே தேடினேன். இது யாரும் எனக்கு சொல்லிலாம் கொடுக்கல, ஆண்டு அவியான சமூகத்தில் அமர்ந்து உண்மையாக உட்காந்து தேடினேன். இது ஹோல் பைபிளில் ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு வசனம்தான் இருக்குது இதுக்கு, இதை சரி செய்ய.
சொல்லட்டுமா பிரசங்கத்தை முடிச்சிடவா? சரியா சத்தம் வரல பாஸ்டர், முடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன் பாஸ்டர். சொல்லுங்கள், சொல்லட்டுமா பிரசங்கத்தை முடிச்சிடவா? சொல்லட்டுமா? எடுங்க. எப்படி உங்களை பாயிண்டில் கொண்டு வந்து நிறுத்தி எடுங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். பரட்டுங்க. நீங்கள் பரட்டுற வேகத்தில் எவ்வளோ பேசியிருக்கீங்கன்னு தெரியுது. இவ்வளவு நேரம் பைபிள் பரட்டாத ஆள்லாம் இப்போ தான் திருப்புது பாருங்கள். இவ்வளோ நேரம் பேப்பர் சத்தம் கேட்டுச்சா சலன்னு கேட்குது பாருங்க. திருப்பிட்டீங்களா? எடுங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம், verse 20. Acts chapter 19 verse 20. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். இவ்வளவு பலமாய், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. கர்த்தருடைய வேதத்துல கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வசனத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. என்ன? ஒரு காரியம் தப்பாயிடுச்சு, அதை சரி செய்து மேற்கொண்டு எழும்புகிற வல்லமை, த பவர் ஆஃப் ஓவர்கம் ஆர் பவர் ஆஃப் ப்ரிவைல் எதுக்கு மட்டும்தான் உண்டுன்னா கர்த்தருடைய வசனத்துக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா, இதுவரைக்கும் நடந்தது பேசுனதெல்லாம் விட்டுருங்க, சோர்ந்து போயிடாதீங்க, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. இன்னைக்கு என்ன செய்யறது? கணவர் பக்கத்தில் உட்காந்துட்டு மனைவியை பார்த்து இந்த செய்தி உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறது. மனைவி கண்ணாலே ஆண்டவர் அவரை இந்தியாவிலிருந்து உங்களுக்காகவே அழைத்து வந்தார் அப்படின்னு பார்வையிலே சொல்கிறது. இல்லை வீட்டில் போய் இதே சொல்லி சண்டை ஓடுறது, அதெல்லாம் விட்டுப்படணும். அதெல்லாம் இருக்கப்படாது. சரியா? விட்டுட்டு இனிமே என்ன செய்யுங்கன்னா, சோர்ந்துடாதீங்க, டிஸ்கரேஜ் ஆகிடாதீங்க. நீங்கள் இனிமே என்ன செய்யணும்னா, வாக்குத்தத்த வசனங்களை பைபிள்ல இருந்து எடுங்க. அதை எடுத்து உங்க வாயார மனதார பேச ஆரம்பிங்க. வசனங்களை பேசுங்க. சொல்லுங்க, எதை பேசணும்? இது வரைக்கும் நெகட்டிவா எதிர்மறையா பேசணும்ல, இனிமே எதை பேசணும்? வசனங்கள். அது என்ன வசனங்கள்? தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனங்களை பேசுங்க. அதை நீங்க பேச 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 இந்த வசனம் எல்லா தீமைகளையும் மேற்கொண்டு எழும்ப ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களுக்கு புரிய முடியாது சொல்றேனே, புரிய முடியாது. சீக்கிரமா டக்குன்னு பதில் சொல்லிருங்க. ஆரோன் எதை போட்டாரு? சீக்கிரம் சொல்லுங்க. ஆரோன் எதை போட்டாரு? கோலை போட்டாரு. அது என்னவா மாறுது? சொல்லுங்க, என்னவா மாறுது? சர்ப்பமா. மந்திரவாதிகளும் எதை போடுறாங்க? கோள்களை. அதுவும் என்னவா மாறுது? இப்போ ஆரோனுடைய கோல் மற்ற எல்லா கோள்களையும் என்ன செஞ்சிச்சு? துளிங்கிட்டா. இப்போ திருப்பி சொல்லுங்க, ஆரோன் எதை போட்டாரு? சத்தமா சொல்லுங்க. கோல்னா எதை அடையாளப்படுத்துது? அதைத்தான் சொல்றேன். இந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து உங்க வாழ்க்கைக்குள்ள போட்டுக்கிட்டே இருங்க. இது சாத்தானுடைய எல்லா தீமைகளையும் விழுங்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்புங்க, வாக்குத்தத்தங்களை பேசிட்டே இருங்க. காரில் போறீங்களா, வாக்குத்தத்தங்களை சொல்லிகிட்டே இருங்க. 2 தான் உங்கள் லைஃப்ல ஜெயம். வாயை திறந்தா ஒன்று வசனங்கள் நிறைய வரணும். சொல்லுங்க, என்ன வரணும்? வாக்குத்தத்த வசனங்கள். இது ஜீவ அப்பம். சொல்லுங்க, இது என்னது? ஜீவ அல்லது ஜீவ தண்ணீர். அது என்னன்னா அந்நிய பாஷை, டங்ஸ்ல நிறைய அந்நிய பாஷையில பேசுங்க. இதை நீங்க செய்ய, அதுவும் பாருங்க, வசனத்தை பேச ஆரம்பிச்சிங்கன்னா வசனம் பலமாய் விருத்தி அடைந்ததான். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இது பலமாய் எழும்பி வரும். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? சொல்லிக்கிட்டே இருங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. வசனங்களே எனக்கு தெரில, அப்படி யாரும் இங்கே இருக்க போகிறதில்ல, படிப்பறிவு இல்லாமல் எஜுகேட்டட் தான். அப்படி ஏதாவது இருந்தால் கூட கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கு. வசனம் சங்கீதம் 23 தெரியுமா? சொல்லுங்கள். வாக்கு தத்தங்களை சொல்லிட்டே இருங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆதி காலம் முதல் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிற ரகசியத்தின் ஐக்கியம் இன்னதென்று யாவருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதற்கு எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் பூர்வ காலம் முதல் மறைத்து வைத்திருந்த
ரகசியமான தேவ ஞானத்தையே நான் பேசுகிறேன். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாய் இராமல் தேவனுடைய ஆவியினாலும் அவருடைய பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. என் எல்லைகளில் வாதை அணுகு, என் கூடாரத்தை வாதை அணுகுவது இல்லை. என் எல்லைகளில் மலடு இருப்பது இல்லை. ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மிருக ஜீவன்களிலாகிலும் மலடு இருப்பது இல்லை. என் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கிறது. நான் கையிட்டு செய்கிறவைகளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். வடக்கேயும் தெற்கேயும் மேற்கேயும் கிழக்கேயும் இருந்து எனக்கு ஆத்துமாக்கள் கொடுக்கப்படுகிறார்கள். தேவன் நான் இம்மட்டும் என்னை ஆசீர்வதித்த தேவன் இனிமேலும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். அவர் என்னை காக்கிறவர், அவர் என் ஆத்துமாவை காக்கிறவர். இது முதற்கொண்டு என் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார். நான் கடன் கொடுக்கிறவனாக இருக்கிறேன். நான் கடன் வாங்குகிறது இல்லை. அவருடைய தழும்புகளாலே நான் குணமாயிருக்கிறேன். வசனத்தை சொல்லிக் கொண்டே இருங்க. வசனம் எழும்ப 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 இது பலமாய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இது பாசிட்டிவ் கன்ஃபெஷன் கிடையாது. சில பேர் சொல்றாங்க பாசிட்டிவா பேசுங்கன்னு. அது கிடையாது. பாசிட்டிவ் கன்ஃபெஷனுக்கு ரூட் கிடையாது, பேஸ் கிடையாது. ஆனால் இந்த வசனத்துக்கு, நம்ம சொல்கிற இந்த வசன அறிக்கைக்கு வசனம் நமக்கு பேஸாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதுக்காக நாளைக்கு காலையில் உட்காந்து நான் இங்கிலாந்துக்கு பிரதமராவேன் அப்படி சொல்லலை. எதை எடுத்து பேசணும்? வசனத்தை. இந்த வசனம் தான் வாழ்வு பிரதர். வார்த்தை தான் எல்லாம். வார்த்தையினாலே எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. வார்த்தை தான் நமக்கு வாழ்க்கை, ஜீவனுள்ள வாழ்வு தருகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பேதுரு சொன்னார்ல, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடத்தில் தானே இருக்கிறது. இல்லை, எழுந்து நிற்போமா? சரி, கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உங்கள் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இவ்வளவாய் உங்கள் பிள்ளைங்க இவ்வளோ நேரம் அமர்ந்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வார்த்தைகளை கேட்டிருக்காங்க. நாங்கள் செய்கிற இந்த ஜெபத்தை ஆண்டவராக இயேசு எங்கள் மத்தியில் நின்று கொஞ்சம் மைல்டா எங்கள் இயேசு நீங்கள் எங்கள் மத்தியில் நின்று நீங்கள் கேட்குறீங்கிற அந்த விசுவாசத்தோடு கவனவோடு நான் வருகிறேன். மனதார உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் பேர் பேராக பிளஸ் பண்ணுறோம்ப்பா. எங்கள் பெத்தேல் ரிவைவல் சர்ச் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். பல தூர இடங்கள்லேருந்து, பல சபைகள்லேருந்து வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் குடும்பமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் பழுகி பெருகுவார்களாக. இப்போது இருக்கிறதை பார்க்கலாம், இவர்கள் விருத்தி அடைவார்களாக. நான் டிக்ளேர் பண்ணுறேன், உங்கள் எல்லைகள் விருத்தி அடைகிறதுன்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன். நீங்கள் பழுகுவீர்கள்னு சொல்கிறேன். உங்கள் பொருளாதாரம் இனி பழுகும்னு சொல்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பழுகி பெருகுகிறது நான் டிக்ளேர் பண்ணுறேன். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போயிற்றுன்னு சொல்லி நான் பிள்ளைகளை பிளஸ் பண்ணுறேன்ப்பா. வார்த்தையில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் இவர்கள் சிரசின் மேலே தங்கி இருப்பதாக, இவர்களுக்குள்ளே விசுவாசம் பெருக்கெடுப்பதாக, இனிமேல் திருப்பி எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவார்களாக. வார்த்தையில் உங்கள் கவனமாயிருக்க உங்கள் பிள்ளைகளுக்கு நீர் கிருபை தருவீராக சொல்லி நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். வீட்டில் தானியமும் திராட்சரசமும் குறைவில்லாது இருக்கட்டும். விசா ஸ்டேட்டஸில் கர்த்தர் மகத்தான அற்புதங்களை இவர்களுக்கு செய்து காட்டுவீராக. நான் டிக்ளேர் பண்ணுறேன், இவர்கள் எல்லைகளில் ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய பிளஸ்ஸிங் பிரேக் த்ரூ வருவதாகன்னு சொல்கிறேன்ப்பா. அப்படி சொல்லி பிள்ளைகளை பிளஸ் பண்ணுறோம். இந்த எல்லா எங்களுடைய ஜெபத்துக்கும் வார்த்தைகளுக்கும் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு எங்கள் மத்தியில் நின்று உடைய 2 கரங்களை இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு நேராக ஏறெடுத்து, இவர்கள் எல்லைகளுக்கு நேராக ஏறெடுத்து, எங்கள் வார்த்தைகளுக்கு ஜெபத்துக்கு நீங்கள் இப்போ ஆமென்னு சொன்னதற்காக, அப்படியே ஆகட்டும் என்று சொன்னதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்து. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God bless you. அப்படி நாங்கள் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை சோசரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்மாவே கர்த்தரையே சோசரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோடைய ஐக்கியம் அந்யோன்யம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. நாங்கள் உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாய்
தேவனுடைய தாசனை கொடுத்த சுகத்துக்காய் பலத்துக்காய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பாஸ்டர் சிஸ்டரை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, பெரிய காரியம் செய்வாராக. அதே போல் தூரத்திலேருந்து லண்டன் தேசத்திலேருந்து கீபோர்ட் ப்ளே பண்ணுறதுக்காக வந்திருக்கிறார். நாங்கள் சோதனைக்காக கரங்களை தட்டி, அதே போல் இந்த ஆராதனையில் தூர இடங்கள்லேருந்து ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிறீங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த ஆராதனைகளுக்காக பிரயாசப்பட்டு முயற்சி செய்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. நாளைய நாளிலும் 12:30 இருக்க சர்வீஸ் இமானுவேல் சர்ச்ன்னு சொல்லி வாங்க, கலந்து கொள்ளுங்க. நாளைய நாளிலும் தேவனுடைய வார்த்தையை சகோதரன் தான் பகிர்ந்து கொள்ளுவார். ஜூப்ளின் ஜோசப் அவர்கள் வாங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். இந்த நாளில் சொன்னது போல தேவனுடைய வார்த்தையை குறித்து, வாக்குத்தத்தங்களை குறித்து பேசிக்கொண்டிருங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. ஷலோம் ஷலோம். சமாதானம். கரங்களை கொடுத்து நாங்கள் ஒரு